எபிசோட் 41. அசுரன் வீசிய கோடாரி அகிலனின் கவசத்தை கிழித்து அவனது தோளில் குத்தி நின்றது. வலியில் கத்தினான் அகிலன். அவனுக்கு எதிரில் இருந்த அறையில் சிறுவர்கள் எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் உயிருக்கு பயந்து நடுங்கி மூலையில் அமர்ந்திருந்தனர். அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காகவே அகிலன் அந்த தாக்குதலை துணிந்து எதிர்கொண்டார். இதை கண்ட அசுரனுக்கு கூட சற்று ஆச்சரியமாக இருந்தது. பிறகு அசுரன் எகிரி அகிலனை தாக்க பாய்ந்து வர அகிலன் நகர்ந்து அந்த அசுரனின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். உடனே நிலை தடுமாறிய அந்த வேற்று கிரகவாசி கீழே விழாமல் கட்டிடத்திற்கு வெளியே துருத்திக் கொண்டிருந்த ஒரு கம்பியை பிடித்து நின்றது. அசுரன் உறுதியான முகக்கவசம் அணிந்திருந்ததால் அவனுக்கு அந்த அடி பெரிதாக வலிக்கவில்லை. அது மெல்ல தன் தலையை திருப்பி அகிலனை முறைத்தது. அகிலன் அதை கண்டு பதட்டமடைந்தான். டாலருக்கும் வேற்று கிரகவாசிக்கும் நடந்த சண்டையை மணித் முலாபி என்னும் இளைஞன் தொடர்ந்து தனது மாயத்திரை மூலம் படம் பிடித்து மற்ற நகர மக்களுக்கு பகிர்ந்து கொண்டிருந்தான். டாலர் எப்படிப்பட்ட வீரங்கிறத நாம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் ஒரு சின்ன பொண்ணோட உயிரை காப்பாத்தி என்னன்னே தெரியாத ஒரு மிருகத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. மேல இன்னும் நிறைய குழந்தைங்க தப்பிக்க வழி தெரியாம போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள டாலர் காப்பாத்துவாரா இல்லையான்னு நாம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் என்றான் முலாபி. கம்பியை தனது பெரிய கால்களால் பிடித்து சுழன்று மறுபடியும் அகிலனை நோக்கி பாய்ந்தான் அந்த வேற்று கிரக மனிதன். அகிலனின் தோளில் சொருகியிருந்த கோடாரியை எப்படியாவது எடுத்துவிட முயன்றான். ஆனால் அகிலன் அதை தடுத்து தனது கையை மடக்கி அவன் தொண்டையில் குத்தினான். உடனே கோபமடைந்த அசுரன் அகிலனை சரமாரியாக தாக்கினான். அகிலனும் பதிலுக்கு தடுத்து தாக்கினான். இருவரும் ஒருவரை ஒருவர் விடாமல் மாறி மாறி குத்திக் கொண்டனர். இறுதியாக அந்த வெற்று கிரகவாசி ஓங்கி அகிலனின் நெஞ்சில் உதைத்தான். அகிலன் பறந்து சென்று ஒரு கட்டிடத்தின் சுவற்றை உடைத்துக் கொண்டு உள்ளே விழுந்தான். அசுரன் எகிரி வந்து அகிலனின் முன் நின்றான். நெஞ்சில் பலமாக அடிவாங்கிய அகிலன் வாயிலிருந்து ரத்தத்தை துப்பினான். இதனை படம் பிடித்துக் கொண்டிருந்த முலாபி, ஓ, அந்த மிருகத்தால டாலர் தூக்கி வீசப்பட்டிருக்காரு. டாலர் ரொம்ப மோசமா தாக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் என்றான். டாலர் தாக்கப்பட்டதை நேரலையில் பார்த்துக் கொண்டிருந்த மற்ற நகர மக்களும் பதட்டம் அடைந்தனர். மேல சிக்கிக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக தான் டாலர் வேணுனே கோடாலி தாக்க வரும்போது நகராம இருந்திருக்காரு. இல்லனா அவரால் சுலபமா அந்த தாக்குதல்ல இருந்து தப்பிச்சிருக்க முடியும். அப்படி டாலர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருந்தா அந்த மிருகத்துக்கு உள்ள குழந்தைங்க இருக்கிறது தெரிஞ்சு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும் என்று தனது வருத்தத்தை தெரிவித்தான் முலாபி. தோலில் கோடாரி குத்தப்பட்டிருந்ததால் அகிலன் சோர்வாகி சண்டையில் தோற்கும் நிலைக்கு வந்து விட்டான். தலையில் ஒற்றை கொம்புடன் வந்த அந்த அசுரன் மிகவும் பலசாலி என்பதை புரிந்து கொண்டான். மெல்ல அசுரன் டாலரை நெருங்கினான். சட்டென அகிலனின் கழுத்தை பிடித்து தூக்கி அவன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டது. இந்த முறை குத்து பலமாக விழுந்தது. அகிலன் தங்க கவசம் அணிந்திருந்தாலும் அவனது தலை சுற்றி கண்கள் இருட்ட ஆரம்பித்தன. மறுபடியும் அசுரன் நெஞ்சில் ஒரு குத்து விட டாலர் வாயிலிருந்து ரத்தத்தை கக்கினான். அகிலனை தூக்கி எறிந்தான். அகிலன் தன் மனதிற்குள், இந்த அசுரன் ரொம்ப பலசாலியா இருக்கான். நான் ஒரு மாற்றம் அடைஞ்சு கூட என்னால அவனுக்கு நிகரா சண்டை போட முடியல. கண்டிப்பா அவன் பின் வாங்குற மாதிரியும் தெரியல என்று யோசித்தான். டாலர் துணிந்து எழுந்து அந்த வேற்று கிரகவாசியை சாரமாரியாக தாக்க ஆரம்பித்தான். ஆனால் அவனுக்கு எதுவும் ஆகவில்லை. பதிலுக்கு அசுரன் டாலரை ஓங்கி வயிற்றில் குத்த அவன் வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்தான். பலவீனமான டாலரை அசுரன் பலமுறை தலையை பிடித்து தூக்கினான். அகிலன் துவண்டு மயக்க நிலையில் இருந்தான். தோளில் சொருகியிருந்த கோடாரியை அந்த அசுரன் பிடுங்கினான். டாலரின் தோளில் இருந்து ரத்தம் சிதறியது. சாவு என்று டாலரை பார்த்து தன் கரகரத்த குரலில் சிரமப்பட்டு சொல்ல டாலர் அந்த அசுரனை அண்ணார்ந்து பார்த்தான். அசுரன் தன் கோடாரியை ஓங்கி டாலரை கொல்ல ஆயத்தமானான். இவை அனைத்தையும் முலாபி பரப்பிக் கொண்டிருந்த காணொலியில் பார்த்துக் கொண்டிருந்த அனைவரும் பதட்டமானார்கள். டாலருக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று பயந்தார்கள். டாலரின் கதை முடிந்தது என்று நினைத்தவர்கள் மேலும் பார்க்க மனதைரியமின்றி காணொலியை பாதியிலேயே நிறுத்திவிட்டார்கள். நகரத்திலிருந்து வேடிக்கை பார்த்த மக்கள் டாலருக்கு ஆதரவாக குரல் எழுப்ப தொடங்கினார்கள். டாலர், எப்படியாவது தப்பிச்சு போயிடு, நீ சாக கூடாது என்று கூட்டத்திலிருந்து கத்தினான் ஒருவன். ச்சே, இந்த நேரத்தில் என்னால டாலருக்கு உதவ முடியாம போயிடுச்சு என்று வீரர்களில் சிலர் புலம்ப ஆரம்பித்தனர். டாலருக்கு எதுவும் ஆகக்கூடாது, டாலருக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று சில பெண்கள் கடவுளை பிரார்த்தனை செய்ய தொடங்கினார்கள். டாலரை கொல்வதற்காக அசுரன் தனது கோடாரியை வீச டாலர் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் தாக்குதலில் இருந்து தப்பித்து தாமதிக்காமல் தன் இறக்கையை வேகமாக அடித்து பறந்து அசுரனின் பின்னால் சென்று அவன் பின்னால் இருந்து ஒரு கிடுக்குப்பிடி போட்டான். டாலர் தனது முழு பலம் கொண்டு அசுரனை நகரவிடாமல் இறுக்கமாக பிடித்தான். அசுரன் அந்த பிடியிலிருந்து விடுபட முடியாமல் திணறியது. டாலர் அசுரனை பிடித்தபடி பறந்து கட்டிடத்திற்கு வெளியே சென்றான். அசுரனுக்கு கிடுக்குப்பிடி போட்டபடியே டாலர் வானத்தில் மிதந்தான். அவர்கள் வெளியே வந்ததும் மக்கள் கூச்சலிட்டு டாலர் டாலர் என கத்த ஆரம்பித்தனர். அந்த வேற்று கிரகவாசியை பின்னால் இருந்து ஒரு தங்க கவசம் அணிந்த ஒரு குதிரை மனிதன் பிடித்திருப்பதை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். டாலர் அந்த அசுரனை நகரவிடாமல் பிடித்து உழுக்க ஆரம்பித்தான். என்னையா சாவுன்னு சொல்ற? நீ சாவுடா, சாவுடா, சாவுடா என்று ஆத்திரத்துடன் கூறினார். தனது கரத்த குரலில் அசுரன் டாலரிடம் கூறினான், நீ இந்த உலகத்தை சேர்ந்தவனே இல்ல என்று.
அதிர்ச்சி அடைந்த அகிலன் சில நொடிகள் கூட தாமதிக்காமல் தனது சிறகை விரித்து வேகமாக கீழ்நோக்கி செல்ல சில நொடிகளில் இருவரும் சடசடவென ஒரு கட்டிடத்தின் உள்ளே விழுந்தார்கள். அவர்கள் விழுந்தவுடன் புழுதி அதிகமாக பரவியது. பறக்கும் கப்பலும் தனது தாக்குதலை நிறுத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டது. ஏன் வந்தார்கள், எதற்காக தாக்கினார்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. மெல்ல நகர்ந்த பறக்கும் கப்பல் திடீரென்று படுவேகமாக சென்று வானில் மறைந்தது. அதை கண்ட மக்கள் திகைத்தனர். அதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். இருவரும் என்ன ஆனார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. படம் பிடித்துக் கொண்டிருந்த முலாபி வேகமாக அவர்கள் விழுந்த இடத்தை நோக்கி ஓடினார். அவனது வாழ்நாளில் இவ்வளவு வேகமாக ஓடியதில்லை. இருந்தும் முலாபி அங்கு வந்து சேர்வதற்குள் மக்கள் கூடியிருந்தனர். புழுதி மெல்ல மறைந்தது. டாலருடன் சண்டையிட்ட வேற்று கிரகவாசி மட்டும் தரையில் கால்கள் முறிந்து இறந்து கிடந்தார். ஆனால் டாலர் என்னும் தங்க கவசம் அணிந்த குதிரை மனிதன் எங்கு தேடியும் காணவில்லை. டாலர் டாலர் இன்னும் உயிரோடு தான் இருக்கானா? டாலர் எங்க போனா என்று மக்களுக்குள் குழப்பம் ஏற்பட்டது. முலாபியும் சுற்றி முற்றி பார்த்தான். அருகில் இருந்தவர்களிடம் விசாரித்தான். ஆனால் இருவரும் விழுந்ததற்கு பிறகு யாருமே டாலரை நேரில் பார்க்கவில்லை. டாலர் குழந்தைகளை காப்பாற்ற அந்த வேற்று கிரகவாசியுடன் சேர்ந்து கீழே குதித்தது. ஒரு தற்கொலை முயற்சி. அவன் மக்களை காப்பாற்ற தன் உயிரையும் தியாகம் செய்ய துணிதான் என்று மக்கள் மத்தியில் டாலருக்கு நல்ல மதிப்பு கிடைத்தது. ஒரு பிரபஞ்ச வீரனுக்கு கிடைக்கும் நட்சத்திர அந்தஸ்தை விட டாலரின் புகழ் எங்கும் பரவ தொடங்கியது. அந்த டாலர் உண்மையிலேயே பெரிய வீரன் தாயா. எப்படியோ போராடி தன்னை விட பலசாலியான வேற்று கிரகவாசியையே வீழ்த்திட்டானே. இனிமே டாலர் தான் என்னோட நாயகன். டாலர் இந்த உலகத்தை காக்க வந்த ஒரு தேவதை என்றெல்லாம் மக்கள் அவர்களுக்குள் பேசிக் கொண்டனர். பலரும் டாலர் உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தார்கள். சில நாட்கள் கடந்தது. அகிலன் தன் உடம்பில் ஏற்பட்ட காயங்கள் சரியாகும் வரை தனது அறையிலேயே ஓய்வெடுக்க முடிவு செய்து கொண்டான். ஐயோ அம்மா, வலி தாங்க முடியலையடா. போதும் போதும், சாகசம் பண்ணதும் போதும், இப்ப நான் சங்கடப்படுறதும் போதும். என்னால முடியலடா. என்ன அடி, ஐயோ, யாருக்கு என்ன ஆனா எனக்கு என்னன்னு விட்டுட்டு போயிருந்திருக்கணும். ஜஸ்ட் மிஸ். இல்லனா நான் அந்த அசுரன் மாதிரி தரையில செத்து கிடந்திருப்பேன் தெரியுமா என்று புலம்பினான் அகிலன். சின்னு கடுப்பாகி, டேய் அகிலா, உன்னை எல்லாரும் வெளியே வீரன் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நீ என்னடானா இப்படி ஓயாம ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? பேசாம மூட்டு படுறா என்று அதட்டியது சின்னு. அகிலன் அமைதியான பிறகு நிதானமாக சின்னுவிடம், நிஜமாவே மக்கள் டாலரை பத்தி நல்ல விதமா தான் பேசுறாங்களா என்று கேட்டான். அப்போது அவனது பிரேஸ்லெட்டில் ஒரு பீப் ஒளி அடிக்க அவனது மாயத்திரையை விரித்து பார்த்தான். அதில் டாலர் அசுரனுடன் சண்டையிட்ட காணொளி இருந்தது. அதை தமிழாதான் அகிலனுக்கு பகிர்ந்தாள். அதை கண்டதும் அகிலன் எழுந்து உட்கார்ந்தான். சின்னவும் காணொளியை பார்க்க ஆர்வமாக அகிலனின் தோளில் ஏறி அமர்ந்தது. ஏய், இது நானா? தங்க கவசத்துல செம்மையா இருக்கல்ல என்று பெருமிதம் கொண்டான் அகிலன். பரவாயில்லையா அகிலா, ரொம்ப துணிச்சலா சண்டை போட்டிருக்கியே என்றது சின்னு. அதெல்லாம் அந்த நேரத்துல எனக்கு தெரியல சின்னு. என்னோட எண்ணம் எல்லாம் அந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுல மட்டும்தான் இருந்துச்சு. என்னால அந்த அசுரன் கிட்ட இருந்து சுலபமா தப்பிச்சிருக்க முடியும். ஆனா அப்படி நான் தப்பிச்சிருந்தா அந்த அசுரனோட கவனம் குழந்தைங்க பக்கம் திரும்பி இருக்கும்ல. அப்புறம் அவங்க எல்லாரையும் அவன் கொண்டு இருப்பான் என்றான் அகிலன். ஒருத்தனுக்கு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போதுதான் அவனுடைய உண்மையான திறமையும் வெளியே வருது என்றது சின்னு. அகிலன் அந்த காணொலியை பார்த்து எதையோ யோசித்தான். உடனே சின்னு அவனிடம், என்ன யோசிக்கிற அகிலா என்று கேட்டது. அசுரன் சாகரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து நீ இந்த உலகத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு சொன்னான். அவனுக்கு எப்படி அது தெரிஞ்சிருக்கும்? அதான் ரொம்ப குழப்பமா இருக்கு என்று யோசித்தான் அகிலன். அதற்கு சின்னு, இதுல குழம்புறதுக்கு என்னையா இருக்கு? அந்த அசுரர்கள் நம்மளை விட பல மடங்கு புத்திசாலியாவும் பலசாலியாவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவனை பார்த்தல்ல எவ்வளவு சிறப்பான ஆயுதம்லாம் வச்சிருந்தான்னு என்றது. அகிலன் திரும்பி பார்க்க அந்த வேற்று கிரக வாசியின் கோடாரி இப்போது அகிலனின் அறையில் இருந்தது. அவனோட ஆயுதம் தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கே என்று புன்னகைத்தான் அகிலன். எபிசோட் 42. வேற்று கிரக வாசி இறந்ததும் அகிலன் அவனது கோடாரியை எடுத்து வந்து விட்டான். அகிலன் அந்த கோடாரியை தூக்கி சுழற்றி பார்த்தான். இந்த உலகத்தில் இருக்கும் ஆயுதங்களை விட அதன் கூர்மையும் வடிவமும் மிகவும் கவர்ச்சிகரமாகவும் சிறந்ததாகவும் இருந்தது. அகிலன் கோடாரியை சுழற்றியபடி, இந்த கோடாரி என்னோட தங்க கவசத்தையே கிழிச்சிடுச்சு. இத்தனை நாளா என்னோட கவசத்தை வச்சு எப்பேற்பட்ட ஆபத்துகளையும் சமாளிச்சிடலான்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் பொய்யாயிடுச்சு. வேற்று கிரக வாசிங்க கண்டிப்பா மறுபடியும் வருவானுங்க. அவங்க கூட போராடணும்னா எனக்கு இன்னும் சக்தி வாய்ந்த ஆயுதமும் கவசமும் தேவை என்றான் அகிலன். அப்போது அவனது பிரேஸ்லெட்டில் ஒரு அலாரம் அடிக்க துவங்கியது. அகிலன் அவனது மாயத்திரையை விரித்து பார்க்க அதில் அலம்பூசன் தெரிந்தான். இருவரும் வீடியோ காலில் பேசுவது போல தங்களுடைய உரையாடல்களை மாயத்திரையில் தொடங்கினார்கள். அகிலா, நீ பாதுகாப்பா இருக்கியா? உன்கிட்ட சமீபத்தில் தானே சொன்ன
வேற்று கிரக வாசிகள் நம்ம பூமிக்கு வரப்போறாங்கன்னு நான் சொன்னது அதுக்குள்ள நடந்துருச்சு பாத்தியா என்றான் அலம்பூசன். ஆமா அலம்பூசன், நீ சொன்னதை முதல்ல நான் நம்பல, ஆனா நேர்ல பார்க்கும் போதுதான் எனக்கே புரிஞ்சது என்றான் அகிலன். என்னது, நேர்ல பாத்தியா? தாக்குதல் நடந்த இடத்துல நீயும் இருந்தியா? ஆமா. ஐயோ, உனக்கு எதுவும் ஆகலையே என்று அக்கறையுடன் கேட்டான் அலம்பூசன். இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல, நீ பதட்டப்படாத என்று தனது காயங்களை மறைத்து இன்முகத்துடன் பதிலளித்தான் அகிலன். சரி அகிலா, தயாராகிரு. இந்த உலகம் ஒரு பெரிய போரை கூடிய சீக்கிரமே சந்திக்க போகுது. ஏய்யப்பா, நீ வாயை வச்சுட்டு சும்மாரு. ஒரு தடவை சொன்னதுக்கு வேற்று கிரக வாசிங்க கிளம்பி வந்துட்டானுங்க. நீ மறுபடியும் ஏதாவது சொல்லி நாளைக்கே கும்பலா வந்து நம்ம பூமியில குதிச்சிட போறானுங்க என்றான் அகிலன். அலம்பூசன் பலமாக சிரித்தான். சரி அகிலா, நாம 2 பேரும் கண்டிப்பா ஒரு நாள் வேட்டையாட போலாம். அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றான். கண்டிப்பா போலாம். அப்புறம் எனக்கு கொஞ்சம் அம்புகள் வேணும் அலம்பூசன். தரமான அம்புகள் வாங்குற அளவுக்கு இப்ப என்கிட்ட உயிரணு புள்ளிகள் பற்றாக்குறையா இருக்கு. அதான் உன்கிட்ட கேக்குறேன். நீ தப்பா எடுத்துக்கலனா எனக்கு இந்த உதவியை மட்டும் செய்ய முடியுமா என்று தயக்கத்துடன் கேட்டான் அகிலன். என்ன அகிலா, இப்படி யாரோ மாதிரி கேக்குற? நீ என்னோட நண்பன், உரிமையோட கேளு. எதுவா இருந்தாலும் செய்யறேன். அம்புகள் தானே உனக்கு வேணும். நீ எதிர்பார்க்கறத விட தரமா உயர் ரக அம்புகளை இதோ இப்பவே உனக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று ஆர்வத்துடன் பதிலளித்தான் அலம்பூசன். அலம்பூசா இரு, நான் இப்போ ரைடன் நகரத்துல இருக்கேன். நீ அம்புகளை இங்க அனுப்பி வச்சா இது எப்படி உனக்கு கிடைச்சது, இதை யார் உனக்கு அனுப்புனாங்கன்னு கேள்வியா கேட்டு என்ன ஒரு வழி பண்ணிடுவானுங்க. நீ அம்புகளை தயாரா வச்சுக்கோ, நான் ஷான்வில் நகரத்துக்கே வந்து இதை வாங்கிக்கிறேன் என்றான் அகிலன். நீ என்ன சொல்றியோ அதன்படியே செஞ்சிடலாம் அகிலா என்றான் அலம்பூசன். அகிலன் சதுப்பு நிலத்திற்கு சென்று சிகப்பு தேனி ஜந்துவை கண்டுபிடித்து வேட்டையாட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். அதற்கு சரியான ஆயுதம் இல்லையே என்று அல்லாடி கொண்டிருக்கும் போது தக்க சமயத்தில் அலம்பூசன் அவனுக்கு தரமான அம்புகளை கொடுத்து உதவ முன் வந்தான். அகிலன் எதிர்பார்ப்பது போல சதுப்பு நிலத்தில் அவனது வேட்டை சுலபமாக முடிந்தால் தேனி ஜந்துவின் புனித ஆத்மா இறைச்சியை அலம்பூசனிடம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். ஒருவேளை சதுப்பு நிலத்தில் வேட்டை தோல்வியில் முடிந்தால் காட்டில் யாருக்கும் தெரியாமல் கருப்பு படிகம் கொடுத்து வளர்ந்த குட்டி ஜந்து அசுர ஜந்துவாக மாறியதும் அகிலனதை கொன்று அலம்பூசனுக்கு பரிசாக கொடுத்து விட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். அலம்பூசன் தனக்கு உதவி செய்வதை நினைத்து நிம்மதி அடைந்தான். பல நாட்களாக தனது அறையிலேயே தங்கி ஓய்வெடுத்தான். பொழுது போகாத நேரத்தில் விபாஷாவிடம் பெற்ற சிகப்பு நிற படிகத்தின் மூலம் குட்டி டிராகனை வரவழைத்து அதனுடன் பழகி விளையாடிக் கொண்டிருந்தான். வெளியே எங்கும் போகாமல் அகிலன் வர்மக்கலையையும் கோடாரியை வீசும் யுக்தியையும் அவன் தானாகவே பயின்று கொண்டிருந்தான். வேற்று கிரக வாசிகளும் மறுபடியும் தாக்குதலுக்கு வரவில்லை என்றாலும் ஷான்வில் நகர மக்கள் மறுபடியும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவது சிரமமாகவே இருந்தது. அந்த அளவிற்கு பொருட்சேதமும் உயிர் சேதமும் அங்கு அரங்கேறி இருந்தது. பல நாட்கள் ஓய்விலேயே கழிந்தன. அவன் இன்னும் ரைடன் நகரத்திற்கு வரவில்லை என்று விபாஷா எண்ணி இருந்தாள். அதனால் அகிலனை அவள் தேடவில்லை. இறுதியாக காயம் மாறியதும் அகிலன் சகஜமாக வெளியே வர முடிவு செய்தான். தனது சிகப்பு நிற குட்டி டிராகனை கையில் எடுத்து, உன்னை இப்படியே வெளியே சுதந்திரமா வச்சுக்க ஆசையா தான் இருக்கு, ஆனா மத்தவங்க கிட்ட இருந்து இப்போ உன்னை மறைக்கிறதா எனக்கு நல்லதுன்னு படுது என்றான். அந்த குட்டி டிராகன் போக மனம் இல்லாமல் அகிலனை பார்த்து என்று செல்லமாக கத்திவிட்டு அவனது உள்ளங்கையில் குழைந்தது. அகிலன் மெல்ல புன்னகைத்து விட்டு, என்ன மன்னிச்சிடு, எனக்கு வேற வழி இல்ல, நான் போய்தான் ஆகணும், நான் மறுபடியும் உன்னை வரவழைக்கிறேன் சரியா என்று கூறினான். என்று ஏமாற்றத்துடன் கத்தியது குட்டி டிராகன். அகிலன் அரைமனதுடன் ஜந்து மறையட்டும் என்று சொல்ல அந்த குட்டி டிராகன் மறுபடியும் சிகப்பு நிற படிகமாக மாறியது. அகிலன் அதை எடுத்து தனது பாக்கெட்டில் போட்டுக் கொண்டான். பின்பு அந்த அறையை விட்டு வெளியே சென்றான். அகிலன் நீண்ட நாட்கள் கழித்து வில்வேந்தர்கள் பயிற்சி மையத்திற்குள் நுழைய மாக்கவி அவனை முறைத்து பார்த்தபடி வரவேற்பறையில் நின்றிருந்தாள். மாக்கவியின் பார்வையின் அர்த்தம் புரியாமல் குழம்பிய அகிலன், ஏன் இப்படி பாக்குறா என்று யோசித்தான். என் கூட வா, விபாஷா உன் கூட பேசணுமா என்று சொல்லி நகர்ந்தாள் மாக்கவி. அகிலனும் மாக்கவியின் பின்னால் சென்றான். அங்கு விபாஷா தன்னுடைய 2 மாணவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தாள். அகிலனை பார்த்ததும் மாணவர்களை போகச் சொன்னால் மாணவர்களும் அந்த அறையை விட்டு வெளியேறினார்கள். அகிலன் விபாஷாவின் முன்னால் வந்து நின்றதும் அவனிடம், வா அகிலா, மிருகலோச்சனுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்ட போல இருக்கு என்று சொல்ல மாக்கவியும் விபாஷாவும் நக்கலாக சிரித்தனர். அகிலனும் பதிலுக்கு ஒரு வரட்டு புன்னகையை உதிர்த்தான். சரி, நீ என்ன பண்ற, உடனே ஜடாயு ராணுவ படையில போய் சேர்ந்துரு என்றாள் விபாஷா. ஜடாயுவா? விபாஷா என்ன சொல்கிறாள் என்று அகிலன் யோசிக்க விபாஷா அவனை யோசிக்க விடாமல் விளக்கமளித்தார். வில்வித்தையில சிறந்தவங்க அடுத்த கட்டமா ஜடாயு ராணுவ படையில சேர்றது வழக்கம்தான். வில்வேந்தர் பயிற்சி மையத்துல பயின்றவங்களுக்கு சிறப்பு சலுகையும் உண்டு. ஜடாயு ராணுவ படையில சேர்றதுக்கு குறிப்பிட்ட அளவு திறமையாவது இருக்கணும். உனக்கு இயற்கையாவே வில்வித்தை நல்லாதான் வருது, ஆனா உடம்புல தான் தெம்பு கொஞ்சம் குறைவு. பரவாயில்ல, என்னோட சிறப்பு பரிந்துரையில தான் நீ ராணுவத்துல சேர போற. நீ இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறினாதான்
உனக்கு நல்லது என்றாள் விபாஷா. அகிலன் அதிர்ச்சி அடைந்தான். ஒரு பயிற்சி மையத்துல சேர்ந்து இவனுங்க கூட வேட்டைக்கு போனதுக்கு மிருகலோச்சன் என்ன கொன்னே திருவன்னு சொல்லி ஒத்த கால நின்னுகிட்டு இருக்கான். இதுல ராணுவம் வேறையா? இவளை எப்படி சமாளிக்கிறது? நான் போக மாட்டேன்னு சொன்னாலும் இவ என்ன விட மாட்டாளே என்று மனதில் யோசித்தான். என்ன யோசிக்கிற அகிலா? உனக்கு அந்த ராணுவ படையில சேர சம்மதம் தானே என்று கேட்டாள் விபாஷா. அதுல மேடம், இப்ப போய் நான் ராணுவத்துல எப்படி என்று இழுக்க விபாஷா கடுப்பானாள். என்ன யோசிக்கிற அகிலா? உனக்கு விஷயமே தெரியாதா? சில நாட்களுக்கு முன்னாடி வேற்று கிரக வாசிகள் நம்ம பூமிக்கு வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. மறுபடியும் எப்ப வந்து தாக்குதல் நடத்துவாங்கன்னு மக்கள் பீதியில இருக்காங்க. அந்த வேற்று கிரக வாசிகளை எதிர்த்து போராட எல்லாருமே ராணுவத்துல சேரணுங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்டாள் விபாஷா. இது வேறயா? இவ சொல்ற இடத்துல போய் சேர்ந்தா நாம நினைச்சத நம்மால சுதந்திரமா செய்ய முடியாது. என்ன பண்றது? இவ என்ன விட மாட்டேங்கிறாளே என்று மனதில் யோசித்து குழம்பினான். பேசாம சரின்னு சொல்லிடாக்கலா என்றது சின்னு. இருந்தது. வேற்று கிரகவாசிகள் பற்றி பல ஆய்வுகள் செய்யும் அலம்பூசன் ஷான்வில் நகரத்தில் தான் இருக்கிறான். அவனுடன் தொடர்பில் இருந்தால் வேற்று கிரகவாசிகளை பற்றி இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள முடியும் என்று நம்பினான். விபாஷாவிற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அகிலன் மௌனமாக நிற்க அதை கண்ட மாகவி கோபமானாள். நீ என்ன விபாஷா இவன் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? நீ பரிந்துரை செய்யற அளவுக்கெல்லாம் இவன் தகுதியானவனே கிடையாது. இங்க பாரு அகிலா, உனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு தர. நிதானமா யோசிச்சு சொல்லு. விபாஷா எல்லா தடைகளையும் மீறி உன்னை ஜடாயு ராணுவ படைக்கு பரிந்துரை செஞ்சிருக்கா. ஏன் தெரியுமா? ஏன்னா விபாஷா உன்னை நம்புறா. அதனால கொஞ்சம் யோசிச்சு முடிவிடு என்றாள் மாகவி. அகிலன் தயக்கத்துடன் மாகவிக்கு பதிலளிக்க வர அந்த அறையின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு அகிலன் திரும்பி பார்த்தான். தலைவி விபாஷா, நீங்க கொடுத்த காணொலியோட ஆய்வு முடிஞ்சது என்று சில கோப்பு காகிதங்களுடன் உள்ளே நுழைந்தான் ஒரு இளைஞன். விபாஷா அதனை ஆர்வமாக வாங்கினாள். சிறப்பு, கொடு, நான் பாத்துக்கிறேன், நீ போ என்று சொல்லி அந்த இளைஞனை அனுப்பினார். விபாஷா மாகவியை அழைத்து ஒரு கருவி மூலம் டாலர் வேற்று கிரகவாசியுடன் சண்டையிடும் காணொலியை ஓடவிட்டு பார்த்தாள். அகிலனும் அந்த காணொலியை பார்த்து ஆச்சரியம் அடைந்தான். எபிசோட் 43. விபாஷாவின் அறைக்கு வந்த இளைஞன் கொடுத்த கோப்பு அறிக்கையில் டாலர் மற்றும் வேற்று கிரகவாசியின் விவரங்கள் உள்ளே இருந்தன. அவர்களின் ஒவ்வொரு அசைவுகளையும் உன்னிப்பாக கவனித்து அவர்களின் சண்டையிடும் திறனின் அளவு, அவர்களுடைய தற்காப்பு யுக்தி, வேகம், பலம், பலவீனம் என்று அனைத்தும் அணுவணுவாக குறிப்பு எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த காணொலியில் இறந்த வேற்று கிரகவாசியின் உடலும் காணப்பட்டது. ஒரு வழியாக முழு காணொலியையும் அவர்கள் மூவரும் பார்த்து முடித்தனர். விபாஷா மாகவியிடம் கேட்டாள், நீ டாலரை பத்தி என்ன நினைக்கிற மாகவி? அவ ஒரு முட்டாள் என்று யோசிக்காமல் பதில் சொன்னால் மாகவி. அவர்கள் டாலரை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று கவனமாக கேட்டான் அகிலன். ஏன் இப்படி சொல்ற மாகவி என்று விபாஷா ஆர்வத்துடன் கேட்டாள். டாலரை பற்றிய தன்னுடைய புரிதலை விளக்க ஆரம்பித்தாள்.
டாலரோட பலமும் வேகமும் நல்லா தான் இருக்கு. டாலரோட முழு ஆற்றல் என்ன நமக்கு தெரியாது. இந்த காணொலியில பார்த்ததை விட இன்னும் அதிகமான ஆற்றல் பெற்றவனா கூட அவன் இருக்கலாம். அவனுக்கு கிடைச்சிருக்கிற உருமாற்று சக்தியை வச்சு அவனால மிகச்சிறந்த வீரனா வலம் வர முடியும். ஆனா இதெல்லாம் இருந்தாலும் அந்த வேற்று கிரகவாசியோட பலத்துக்கும் வேகத்துக்கும் டாலர் நிகரானவன் இல்ல. அந்த வேற்று கிரகவாசி கிட்ட இருந்து டாலர் தப்பிச்சது உண்மையிலேயே அவனோட அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன் என்றாள். மாகவி சொல்வதை ஆமோதித்து விபாஷா தலையசைத்தாள். மாகவிக்கும் விபாஷாவிற்கும் அகிலன் மீது துளியும் சந்தேகம் வரவில்லை. டாலருக்கு நிகரான ஆற்றலை பெறக்கூடிய அளவிற்கு தகுதி அகிலனுக்கு இல்லை என்று இருவரும் நினைத்திருந்தார்கள். அகிலன் என்ற ஒருவன் அந்த அறையில் இருப்பதையே உணராமல் இருவரும் ஆர்வமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். மாகவி தொடர்ந்தாள். இதுல நாம எதிர்பார்க்காத விஷயம் டாலரோட ரெக்கைகள் தான். அவனோட ரெக்கைகள் கண்டிப்பா ஒரு அசுர ஜந்துவோட ஆத்ம சக்தியில இருந்து கிடைச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. உயரமா பறக்கிற அளவுக்கு ரெக்கையும் குதிரை மனிதனா உருமாற்றம் அடைகிற சக்தியும் டாலருக்கு இருக்கு. அந்த அதீத நம்பிக்கையில தான் முட்டாள்தனமா அந்த வேற்று கிரகவாசியோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். இதுவே அவன் வில்லம்ப பயன்படுத்திருந்தானா தூரத்துல இருந்தே அவன் வேற்று கிரகவாசிய பலமா தாக்கி இருக்க முடியும். விபாஷா மெல்லிதான புன்னகையுடன், நீ சொல்றது சரிதான். அந்த டாலருக்கு வில்லம்பெல்லாம் பயன்படுத்தி பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். நேரடியாவே சண்டை போட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம்னு நினைச்சிட்டான் போல. பார்த்தல்ல அந்த காணொலிய, டாலரை போட்டு அந்த வேற்று கிரகவாசி எப்படி பொழந்துட்டான்னு என்றாள். விபாஷா கூறுவதும் அகிலனுக்கு சரி என்றே தோன்றியது. விபாஷா தொடர்ந்தாள். அந்த டாலர் ஒரு சிறந்த வில்வித்த வீரனா இருந்தானா அவன் அடிச்சுக்க இந்த உலகத்துல ஆளே இல்ல. அவனோட பறக்கிற திறனும் வேகமும் அவனை எதிரிங்க கிட்ட இருந்து விலகி இருக்க வைக்கும். அப்பதான் அவனால எதிரிகளை விலகி இருந்தே தாக்க முடியும். அவனுக்கு இருக்கக்கூடிய அசாத்தியமான பலத்தை வச்சு அவனால ரொம்ப வேகமா அம்புகளையும் எறிய முடியும். ஆனா இது எல்லாம் அந்த முட்டாள் டாலர் கிட்ட எப்படி சொல்றது? அவனா உணர்ந்தாதான் உண்டு என்றாள் விபாஷா. அகிலன் தன் மனதிற்குள் யோசித்தான். விபாஷா சரியாதான் சொல்றா. இந்த யோசனையே எனக்கு முன்னாடியே தோணாம போச்சு. அவ சொல்ற மாதிரி இனிமே வில்லம்ப என்னோட பிரதானமான ஆயுதமா பயன்படுத்த போறேன் என்றா. விபாஷா பெருமூச்சு விட்டு தொடர்ந்தாள். இப்ப வரைக்கும் அந்த டாலர் யாருன்னு யாருக்குமே தெரியல. ஆமால, நம்ம நகரத்துல எவ்வளவு தேடியும் அவன் கிடைக்கல. அப்போ ஒருவேளை அவன் ஷான்வில் நகரத்தை சேர்ந்தவனா இருப்பானோ? ஏன்னா அங்க தாக்குதல் நடந்த உடனே இவன் எப்படி திடீர்னு அங்க வந்தா என்று தனக்கு தோன்றியதை கூறினாள் மாகவி. விபாஷாவால் மாகவி சொல்வதை ஏற்க முடியவில்லை. உள்ளூர ஏதோ ஒன்று உறுத்தியது. இல்ல மாகவி, ஷான்வில் நகரத்துல இருக்கிறவங்க இப்பதான் முதல் முறையா டாலர்னு ஒருத்தரை பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, ஷான்வில் மாதிரி ஒரு வசதியான நகரத்துல சோம்பேறிங்க தான் அதிகமா இருப்பாங்களே தவிர டாலர் மாதிரி ஒரு வீரா அந்த நகரத்துல உருவாக வாய்ப்பே இல்ல என்றாள் விபாஷா. அகிலன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அப்பாடா, வண்டி நம்ம பக்கம் திரும்பல. எனக்கு கிடைச்ச ரெக்கைகள் பறக்கிற அசுர ஜந்து கிட்ட இருந்துதான் எனக்கு கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நல்லது என்று மனதிற்குள் நினைத்து நிம்மதி அடைந்தான். விபாஷா அகிலனை பார்த்து, நீ கிளம்பலாம் அகிலா. நீ ஜடாயு ராணுவ படையில சேர்ந்துக்கிறியா இல்ல உன் விருப்பப்படியே ஷான்வில் ராணுவ படையில சேர்ந்துக்கிறியா? எதுவா இருந்தாலும் யோசிச்சு பதில் சொல்லு. உன்னோட பதிலுக்காக நான் காத்திருப்பேன் என்றாள். அகிலனும் அவளிடம் விடைபெற்று வெளியே வந்தான். அகிலன் புல்வெளி மைதானத்தில் நடந்து கொண்டிருந்தான். மாணவர்கள் ஆங்காங்கே வில்வித்தை பயிற்சி மேற்கொண்டிருந்தனர். சின்னு அவன் தோளில் தோன்றியது. என்ன அகிலா, விபாஷா உன் மேல ரொம்ப அக்கறையோட நடந்துக்கிறா, என்ன சங்கதி?
அகிலா, ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி அந்த வேற்று கிரகவாசிகள் மறுபடியும் இந்த பூமிக்கு வராமலே போயிட்டா அப்ப என்ன செய்வ? சின்னு கேட்ட தோணியிலேயே அகிலனுக்கு புரிந்தது. அவன் இங்கேயே இருக்க வேண்டும் என்று சின்னு விரும்பியது. அவனை பிரிய மனமில்லாமல் தான் அவ்வாறு கேள்வி கேட்டது. அகிலன் மெல்லிதாக புன்னகைத்து, கண்டிப்பா வருவாங்க சின்னு. அவங்கள ஒருத்தனை நாம கொண்டு இருக்கோமே, எப்படி வராம இருப்பாங்க? முன்ன விட இன்னும் கோபமா வரத்தான் போறாங்க. அது மட்டும் இல்ல, நான் கொன்ன வேற்று கிரக வாசிக்கு நான் இந்த உலகத்தை சேர்ந்தவ இல்லைங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா எப்படி அதை கண்டுபிடிச்சான்னு தான் தெரியல. வேற்று கிரக வாசிகள் மறுபடியும் வந்தா அவங்களை எதிர்த்து போராடுறதுக்கு டாலருக்கு தரமான சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் தேவை. பிபாஷாவும் மாக்கவியும் சரியாதான் கணிச்சிருக்காங்க. ஒரு ஆற்றல் மிக்க வில்லம்பு என் வசம் இருந்துச்சுன்னா என்னால் அவங்களை எதிர்த்து போராட முடியும்னு நினைக்கிறேன் என்றான் அகிலன். நாளை மறுநாளே சதுப்பு நில காட்டிற்குள் சென்று தேனி ஜந்துக்களை வேட்டையாட முடிவு செய்தான். அதற்கு தேவையான அளவு உடற்பயிற்சியையும் வர்மக்கலை பயிற்சியையும் ஓய்வெடுக்கும் காலத்தில் செய்து அவனது உடலை தயாராக வைத்திருந்தான். இருந்தும் அவனுக்கு வேட்டையாட விசேஷ அம்புகள் தேவைப்பட்டன. அதனால் அகிலன் உடனே ஷான்வில் நகரத்துக்கு அலம்பூசனை பார்க்க விரைந்தான். அலம்பூசனின் ஆயுத கிடங்கிற்கு சென்றான். அலம்பூசன் சந்தோஷமாக அகிலனை வரவேற்றான். வா நண்பா, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல என்றான். அகிலன் அவனிடம் எதுவும் சொல்வதற்குள் அலம்பூசன் அவனிடம் அவசரமாக, அகிலா என் கூட வா, உனக்கு ஒரு அற்புதமான விஷயம் காட்டுறேன் என்று அவன் கையை பிடித்து இழுத்து சென்றான். அலம்பூசன் வேகமாக ஆயுத கிடங்கில் இருந்த ஒரு ரகசிய ஆய்வகத்திற்கு அகிலனை அழைத்து வந்தான். அங்குள்ள அனைத்து வினோத கருவிகளும் நோவா என்கிற பச்சை உயிரொளியின் மூலமாக இயங்கிக் கொண்டிருந்தது. இதை கண்ட அகிலனுக்கு புரொஃபசர் மித்ரனின் உயர் ரக ஆய்வகத்தை விட மேம்படுத்தப்பட்ட ஆய்வகத்திற்குள் நுழைந்தது போல இருந்தது. இது என்ன இடம் அலம்பூசா என்று ஆச்சரியம் குறையாமல் கேட்டான் அகிலன். இதுதான் என்னோட நவீன ஆய்வகம். இங்க இருந்து இந்த உலகத்தோட உன்னதமான பல கண்டுபிடிப்புகள் கிடைச்சிருக்கு. எங்களோட நகரத்துல இருக்கிற அற்புதமான உயிர் சக்தி மூலமா எங்களால பல நவீன தொழில்நுட்பங்களை உருவாக்க முடியுது. அலம்பூசன் ஒரு கண்ணாடி குழுவைக்குள் மின்னிக் கொண்டிருக்கும் பச்சை ஒளியை சுட்டி காட்டினான். அகிலன் ஆச்சரியத்துடன் கண்ணாடிக்குள் அடைந்திருக்கும் நோவா என்கிற பச்சை ஒளியை கவனித்தான். மேலும் அலம்பூசன் தொடர்ந்தான், ஆனா நான் உனக்கு சொல்லணும்னு நினைக்கிற ரகசியம் இது இல்ல, என் கூட வா என்று மறுபடியும் ஆய்வகத்தில் இருக்கும் மற்றொரு அறைக்கு அவனை அழைத்து சென்றான். இருவரும் ஒரு அறைக்குள் நுழைய அங்கு சில பேர் பரபரப்பாக அவர்களின் வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அலம்பூசன் அகிலனை அழைத்து வந்து ஒரு இடத்தில் நின்றான். அகிலனும் ஆர்வமாக இருக்க அலம்பூசன் அவனுக்கு அருகில் இருந்த ஒரு துணியை விளக்கினான். அகிலன் கண்கள் விரிய அதிர்ச்சி அடைந்தான். அவர்கள் முன் இறந்து போன வேற்று கிரகவாசியின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. அவன் சண்டையிடும் போது பார்த்தது போல இல்லாமல் சற்று உடல் வெளிரி போய் காணப்பட்டது. அலம்பூசன் ஆர்வமாக, எப்படி இருக்க? டாலருக்கு தான் நன்றி சொல்லணும். அவன் மட்டும் இதை கொல்லலன்னா நமக்கு இப்படி ஒரு விஷயம் கிடைச்சிருக்காதே. இந்த உடம்ப பல நாட்களா நம்ம மருத்துவர்கள் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மனுஷங்களை விட இவங்க ரொம்ப பலசாலியாவும் புத்திசாலியாவும் இருக்காங்க. இந்த வேற்று கிரகவாசிகளோட தலையில இருக்கிற கொம்பு தான் அவங்களோட சிறப்பே. அதுலதான் அவங்களுடைய உயிர் சக்தியே இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அதை பத்தி தான் நம்ம விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அலம்பூசன் சொல்வதை அகிலன் கவனமாக கேட்டான். அலம்பூசன் மேலும் தொடர்ந்தான், இந்த வேற்று கிரகவாசியோட பலம் பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஆயுதங்களை நாம உருவாக்கலாம். இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன பின்னடைவு. இந்த வேற்று கிரகவாசியோட ஆயுதம் மட்டும் கிடைச்சிருந்தா அதையும் ஆய்வு செஞ்சு அதே மாதிரி ஒரு ஆயுதத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆனா அது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை என்றான். அகிலன் தான் அந்த வேற்று கிரகவாசியின் ஆயுதத்தை எடுத்து யாருக்கும் தெரியாமல் தனது அறையில் ஒளித்து வைத்திருக்கிறான். அலம்பூசன் இப்படி ஒரு ஆய்வை மேற்கொள்வான் என்று தெரிந்திருந்தால் அகிலன் ஆயுதத்தை எடுத்த அடுத்த கணமே அலம்பூசனிடம் வந்து கொடுத்திருப்பான். அவசரப்பட்டு விட்டதை எண்ணி அகிலன் மனம் நொந்தான். அகிலன் அலம்பூசனை நினைத்து பெருமைப்பட்டான். நல்ல காரியம் செஞ்ச அலம்பூசா, போர்களை ஜெயிக்க வீரம் மட்டும் போதாது, உன்ன மாதிரி ஆட்களோட அறிவு எவ்வளவு முக்கியங்கிறத இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அசத்திட்ட அலம்பூசா என்றான் அகிலன். எபிசோட் 44. மக்களின் நலனிற்காக தனது செல்வங்களை செலவழித்து பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கி வரும் அலம்பூசனின் தன்னலமற்ற செயலை கண்டு அகிலன் நெகிழ்ந்தான். பின்பு அலம்பூசன், அப்புறம் அகிலா, நீ வேட்டையாட அம்புகள் வேணும்னு கேட்டல்ல, என் கூட வா தர என்று அகிலனை அழைத்து வேறு ஒரு அறைக்கு சென்றான். அந்த அறை ஒரு சின்ன அருங்காட்சியகம் போல இருந்தது. பலவிதமான பண்டைய பொருட்களை அலம்பூசன் சேகரித்து வைத்திருந்தான். பழங்காலத்து ஆயுதங்கள், ஆடைகள், அழிந்து போன ஜந்துக்களின் தலைகள் போன்றவற்றை அவன் சேகரித்து வைத்திருந்தான். அகிலன் அதை பற்றி கேள்வி கேட்பதற்குள் அலம்பூசன் ஒரு சின்ன பண்டிலை கையில் எடுக்க அகிலன் முன் வந்து நின்றான். அந்த பண்டிலை பிரித்து அகிலனிடம் காட்ட அதில் 10 உயர் ரக அம்புகள் இருந்தன. இந்த அகிலா, இதெல்லாம் உனக்குதான், எடுத்துக்கோ என்று நீட்டினான் அலம்பூசன். அவைகளை பார்த்தாலே மிகவும் விலை உயர்ந்த அம்புகள் போல தெரிந்தன. அதனால் அவனுடைய 10 அம்புகளையும் இலவசமாக பெற்றுக்கொள்ள அகிலன் கூச்சப்பட்டான். அகிலன் தயக்கத்துடன், நான் இப்போதைக்கு 2 அம்புகளை மட்டும் எடுத்துக்கிறேன், அதையுமே நான் வேட்டையாடிட்டு திரும்ப உன்கிட்டயே கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்றான். அகிலன் கூச்சப்படுவதை புரிந்து கொண்ட அலம்பூசன், ஓஹோ, என்கிட்ட இனாமா வாங்கறதுக்கு உனக்கு கூச்சமா இருக்கு அப்படித்தானே? இந்த 10 அம்புகளையும் நீயே வச்சுக்கோ. அப்ப சரி,
நீ வேட்டையாடுறதுல பெரும் பகுதி இறைச்சிய எனக்கு கொடுத்துரு. இந்த ஒப்பந்தத்தில் உனக்கு சம்மதமா என்று சிரித்தபடி கூறினார். இல்ல வேண்டாம் அலம்பூசா என்று அம்புகளை வாங்க தயங்கினான் அகிலன். அட தயங்காம எடுத்துக்கோ அகிலா, இதெல்லாம் இங்க சும்மா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நீயாவது எடுத்துட்டு போய் வேட்டையாடு, இது உனக்காவது பயன்படட்டும். உனக்கு எப்ப அம்புகளை திருப்பி கொடுக்கணும்னு தோணுதோ அப்ப கொடு போதும் என்றான் அலம்பூசன். அகிலன் மிகவும் நெகிழ்ந்து போனான். அவன் தோளில் இருந்த சின்னுவும் அலம்பூசனின் களங்கமில்லா நட்பை நினைத்து கண் கலங்கியது. எப்பா இவன் என்னப்பா அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கானே, இவன மாதிரி ஒரு வசதியான நண்பன் என்கிட்ட இல்லாம போயிட்டானேப்பா என்று கதறி அழுதது. அகிலன் தன் பற்களை கடித்துக் கொண்டு சின்னுவை எச்சரித்தான். ரொம்ப நடிக்காத, வாயை மூடிக்கிட்டு இரு என்றான். அலம்பூசனிடமிருந்து அம்புகளை பெற்றுக் கொண்டான் அகிலன். அகிலா, எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம கேளு, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் என்றான் அலம்பூசன். ரொம்ப நன்றி அலம்பூசன் என்றான் அகிலன். அகிலா, இங்க ஆயுதங்களை நாங்க அதிகமா தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். உன்னோட நண்பர்கள் யாராவது ரைடன் நகரத்துல இருந்தாங்கன்னா அவங்க கிட்டயும் போய் சொல்லு, அவங்களுக்கு நாங்க குறைஞ்ச விலையில தரமான ஆயுதங்களை விற்பனை பண்றோம் என்றான் அலம்பூசன். அகிலன் புன்னகைத்தபடி கூறினார். ரைடன் நகரத்துல நண்பர்களா? அப்படியெல்லாம் யாரும் அங்க எனக்கு கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே நண்பன் நீ மட்டும்தான். ஆமா அலம்பூசா, நீ வசதியா தானே இருக்க, நீயே ஒரு நல்ல படை அமைச்சுக்கிட்டு ஜந்துக்களை வேட்டையாட காட்டுக்குள்ள போக வேண்டியதுதானே என்று கேட்டான் அகிலன். அலம்பூசன் சலித்துக் கொண்டு பதிலளித்தான். ஆமா, நானும் பல முறை முயற்சி பண்ணிட்டேன். ஒரு திறமையான வேட்டையாளர்கள் படையை எனக்கு கீழே வச்சுக்கவே முடியலையே. அகிலனும் சிரித்துக் கொண்டே சொன்னான். திறமையானவங்களை வேலைக்கு வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். இவ்வளவு ஏன், ரைடன் நகரத்துல இருக்கிற வீரர்களுக்கு கூட நான் அழைப்பு விடுத்திருந்தேன். ஆனா திறமையானவங்க யாரும் என்ன மதிக்கல. அதனால ஒவ்வொரு படையில இருக்கிற வீரர்கள் கிட்டையும் நான் தனித்தனியா பேச முயற்சி பண்ணிருக்கேன். விபாஷா கிட்ட இருக்கிற படை வீரர்கள் நிலையானவங்க, விசுவாசிங்க. விபாஷாவை தவிர வேற யார்கிட்டையும் போய் வேலை செய்யக்கூடாதுங்கிற கொள்கையில இருக்காங்க. மிருகலோச்சன் படை வீரர்கள் அவன் மேல இருக்கிற பயத்தினாலேயே அவனை விட்டு வெளியே வராம இருப்பாங்க. அப்புறம் முஷ்டி வீரன் நிகண்டன், அவனோட படையில இருக்கிறவங்களை என்னால தொடர்பு கொள்ளவே முடியல. இருந்தாலும் நிகண்டனோட படை வீரர்களும் ரொம்ப திறமையானவங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னதான் என்கிட்ட வசதி இருந்தாலும் அத முறையா செலவு பண்ணாதானே எனக்கும் பலன் கிடைக்கும் என்றான் அலம்பூசன். அலம்பூசன் சொல்வதை ஆமோதிப்பதை போல அகிலன் தலையசைத்தான். அலம்பூசன் கூறுவது அத்தனையும் உண்மை என்பதை அகிலன் உணர்ந்தான். அவன் ரைடன் நகரத்தில் இருக்கும் போது மிருகலோச்சனின் படையாலும் விபாஷாவாலும் அவமானப்பட்டதை இன்னமும் அவன் மறக்கவில்லை. ஏதோ தட்டு தடுமாறி இது நாள் வரையில் அங்கு பிழைத்திருந்தான். அலம்பூசனிடம் விடைபெற்று அகிலன் ரைடன் நகரத்திற்கு திரும்பினான். தனது அறைக்கு சென்று சதுப்பு நிலத்திற்கு செல்ல தயாரானான். இரவு நேரம் மெல்ல அவனது அறையிலிருந்து வெளியே வந்து யாருக்கும் தெரியாமல் பதுங்கியபடி ரைடன் நகரத்தை விட்டு வெளியேறினான். மிருகலோச்சன் படை வீரர்களிடம் தனியாக மாட்டிக்கொள்ளக் கூடாது என்கிற அச்சம் அவனுக்குள் இருந்தது. அகிலன் தன்னுடைய ஆயுதங்களையும் உடைமைகளையும் சுமந்து கொண்டு சதுப்பு நிலம் நோக்கி இதுவரை யாரும் செல்லாத பாதையை தேர்வு செய்து தனது பயணத்தை தொடங்கினான். மற்றவர்களுக்கு தான் அந்த விஷஜந்துக்கள் நிறைந்த சதுப்பு நிலம் நரகமாக தெரியும். ஆனால் அகிலனை பொறுத்தவரை தனக்கு வேண்டியதை தரப்போகும் சொர்க்கமாகவே தெரிந்தது. எந்த ஒரு ஆபத்தும் இன்றி அகிலன் சதுப்பு நில காட்டினை அடைந்தார். அந்த சதுப்பு நிலத்திற்கு அருகில் ஒரு மனித நடமாட்டத்தை கூட அகிலனால் பார்க்க முடியவில்லை. தனியாக தனது பயணத்தை சதுப்பு நிலத்திற்குள் தொடர்ந்தார். அகிலன் நிதானமாக, தங்க கவசம் வரட்டும், இறக்கைகள் வரட்டும் என்று சொல்ல அவனுடைய தங்க கவசமும் இறக்கைகளும் வந்தன. அகிலன் சிறிது தூரம் பறந்து காட்டிற்குள் சென்றான். அகிலனுக்கு அவ்வப்போது ஜந்துக்களின் உருமல் சத்தங்களும் கேட்டுக் கொண்டிருந்தன. இந்த சதுப்பு நிலத்தில் பறக்கும் ஜந்துக்கள் குறைவு என்ற குறிப்பில் எழுதியிருந்ததை நினைவுபடுத்திக் கொண்டான். சில பிணந்தின்னி கழுகு ஜந்துக்கள் வானத்தில் வட்டமடிக்க துவங்கியதை அவன் கவனித்தான். அகிலன் தனது வில்லையும் அம்புகளையும் எடுத்து தயாராக வைத்துக் கொண்டான். அந்த அம்பை சிகப்பு தேனிக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தான். மற்ற விஷ ஜந்துக்கள் அவனை தாக்க வந்தார். அதை கொள்வதற்கு வேற்று கிரகவாசியின் கோடாரியை உடன் வைத்திருந்தான். அதை வைத்து தாக்க வரும் ஜந்துவை துண்டாக்கிவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். அகிலன் மிகவும் கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்தான். அவன் காட்டிற்கு உள்ளே செல்ல செல்ல பல விஷ ஜந்துக்களையும் விஷப்பூச்சுக்களையும் அவனால் நேரில் பார்க்க முடிந்தது. அகிலன் பறந்து முன்னேற விகார முகம் கொண்ட 3 கால் தேரை ஒன்றை கண்டான். சுமார் 3 அடி உயரம் இருந்த அந்த தேரை சேற்றில் புரண்டு ஒருவித கருப்பு வாயுவை வெளியேற்றிக் கொண்டிருந்தது. அகிலனும் அதை கண்டு முகம் சுழித்தான். சட்டென அவன் தோளில் தோன்றிய சின்னு, என்ன அந்த ஜந்துவை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல, வேட்டையாடு போ என்றது சின்னு. ச்சே, அந்த கன்றாவிய வேட்டையாடி என்னால் அதோட இறைச்சிகளை சாப்பிட முடியாது. உயிரின புள்ளிகளுக்கு ஆசைப்பட்டு என் உயிரை விட நான் விரும்பலப்பா என்றான் அகிலன். அகிலன் பறந்தபடி சின்னுவிடம் கூறினான். ஒரு ஜந்துவை தேடி கண்டுபிடிக்க ரைடன் நகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள நாள் கணக்கா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த இடத்துல பாத்தியா, விஷ ஜந்துக்கள்லாம் இஷ்டத்துக்கு மேயுது என்றான். சின்னுவும் அவன் தோளில் அமர்ந்தபடி அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டு வந்தது. அகிலா, இருந்தாலும் உனக்கு துணிச்சல் ஜாஸ்தி. தனியா சதுப்பு நிலத்துக்குள்ள வந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்க பாத்தியா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்று பாராட்டியது சின்னு. அகிலன் அதை காதில் வாங்காமல்
என்று சத்தமிட்டு சின்னுவை அமைதியாக இருக்கும்படி சொன்னான். அகிலன் ஒரு புனித ஜந்துவை கண்டான். ஒரு இடத்தில் வெள்ளை மற்றும் கருப்பு பாம்புகள் கூட்டமாக பின்னி பிணைந்து ஊர்ந்து கொண்டிருந்தன. அதற்கு மத்தியில் ஒரு இளஞ்சிவப்பு ராஜநாகம் ஊர்ந்து கொண்டிருந்தது. அகிலன் சதுப்பு நிலத்திற்கு மேல் பறந்தபடி இதனை கவனித்தான். அந்த பாம்புகள் மேலே ஒரு மனிதன் பறப்பதை உணரவில்லை. அகிலன் தனது வில்லையும் அம்பையும் எடுத்தான். அம்பில் ஒரு மெல்லிய நரம்பை கட்டினான். அதன் பிறகு அந்த அம்பை தனது வில்லில் பொருத்தி இளஞ்சிவப்பு ராஜநாகத்தை நோக்கி குறிவைத்தான். சடார் என்று சீறி பாய்ந்த அம்பு மின்னல் வேகத்தில் சென்றது. அந்த இளஞ்சிவப்பு ராஜநாகம் ஒரு விஷஜந்துவை வேட்டையாட தனது வாயை பிளந்து நின்றது. படார் என ஒரு அம்பு அந்த ராஜநாகத்தின் வயிற்றில் குத்தி கிழித்தது. அந்த நாகம் உடனே தனது உடலை சுருட்டிக் கொண்டு என சத்தம் போட்டது. இது சுற்றி இருந்த கருப்பு மற்றும் வெள்ளை நிற பாம்புகள் ராஜநாகத்தை தாக்கிய எதிரியை தேடி அங்கும் இங்கும் பைத்தியம் பிடித்தவனைப் போல அல்லாடியது. அந்த ராஜநாகம் தப்பிக்க முயன்று உடல் கிழிந்து துடிதுடித்து இறந்தது. அம்பில் கட்டப்பட்ட நரம்பை தன்னை நோக்கி இழுக்க அது குத்திய பாம்புடன் வந்தது. அகிலன் பறந்து கொண்டே இருந்த இடத்தில் இருந்தபடி ஒரு புனித ஜந்துவை வேட்டையாடி அதை தன் பையில் போட்டுக் கொண்டான். அகிலன் ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி கண்டுபிடித்து அமர்ந்தான். சில உடைந்த மரக்குச்சிகளை சேகரித்து தீ மூட்டி ஒரு குவளை தண்ணீரை சூடு பண்ணினான். அதனுள் தான் வேட்டையாடிய பாம்பின் இறைச்சியை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டான். தண்ணீர் நன்கு கொதிக்க 2 குவளை பாம்பு சூப்பை தயார் செய்தான். அகிலன் பாம்பு இறைச்சியை சாப்பிட அவனுக்கு ஒவ்வொரு புனித புள்ளிகள் ஏற ஆரம்பித்தன. அகிலன் அந்த சூப்பை குடித்து முடித்தான். மற்றொரு குவளை நீரை தரையில் வைத்து அவன் பையில் இருந்த சிகப்பு நிற படிகத்தை எடுத்து ஜந்து வரட்டும் என்று சொல்ல சிகப்பு நிற டிராகன் துள்ளி குதித்து வந்தது. அகிலன் சூப் நிறைந்த குவளையை பார்த்து கண்ணசைக்க அந்த குட்டி டிராகன் வேகமாக குவளைக்குள் தலையை விட்டு சூப்பை சில நொடிகளில் குடித்து காலி செய்தது. என்று சத்தமிட்டு அகிலனை ஆவலாக பார்த்து நின்றது. அதை கண்டு சிரித்த அகிலன் அதற்கு பாம்பு துண்டுகளை தூக்கி வீசினான். கப் கப் என்று இறைச்சிகளை கடிக்க முடியாமல் கடித்து சாப்பிட்டது. இது என்ன சோத்துக்கு செத்த ஜந்துவா இருக்கும் போலயே, இந்த தீனி திங்குது. இதுக்குன்னே நீ வார வாரம் போய் பெரிய என் கூட பறக்க விரும்புறியா? சரி, அப்போ என் கூட வா என்று சொல்லி அகிலன் தனது சிறகை விரித்து சதுப்பு நிலத்திற்கு மேலே பறக்க அவனுடன் குட்டி டிராகனும் சிறகடித்து பறந்தது. அகிலன் குட்டி டிராகனுடன் வானத்தில் பறந்து விளையாடி மகிழ்ந்தான். எபிசோட் 45. விஷப்பம்பு ஜந்துவின் இறைச்சியை உண்ட பிறகு அகிலனுக்கு சில புனித புள்ளிகள் கிடைத்தது. அதன் பிறகு சதுப்பு நிலத்தில் தொடர்ந்து பறந்து தன்னுடைய இலக்கான சிகப்பு நிற தேனியை தேட ஆரம்பித்தான். போகும் வழியில் அகிலன் பலவிதமான விஷஜந்துக்கள் சுதந்திரமாக சதுப்பு நிலத்தில் உலாவுவதை கண்டான். ஆஹா, இவ்வளவு விஷஜந்துக்களா? இதுக்கு முன்னாடி நான் ஒரே இடத்துல பார்த்ததே இல்லையே. சிறப்பான சக்திகளோட இங்க வந்து வேட்டையாடுறவனுக்கு இந்த இடம் சொர்க்கம்தான் என்று இன்ப அதிர்ச்சி அடைந்தான். சின்னு அவனது தோளில் அமர்ந்து, அகிலா, அதான் இவ்வளவு ஜந்துக்கள் கீழவே சுத்திக்கிட்டு இருக்குல்ல, இதுல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுத்து வேட்டையாட. இன்னும் எவ்வளவு தூரம் இப்படியே பறந்துகிட்டு இருப்ப என்று கேட்டது. அதற்கு அகிலன், இல்ல சின்னு, முதல்ல நாம தேடி வந்த இலக்க வேட்டையாடுவோம். அப்பதான் எனக்கு ஆத்மசக்தி உள்ள வில்லம்புகள் கிடைக்கும். அதை வேட்டையாடுறதுக்காக தான் அலம்பூசன் கொடுத்த அம்புகளை பத்திரமா வச்சிருக்கேன் என்றான். சின்னு சலிப்புடன், என்ன ஆத்மசக்தியோ என்ன ஆயுதமோ என்று கூறியது.
அகிலனின் இன்னொரு தோள்பட்டையில் அமர்ந்திருந்த செரி என்னும் குட்டி சிகப்பு நிற டிராகன் குவாவ் என்று கத்தியது. சின்னு கடுப்பாகி, அட இது வேற எப்ப பார்த்தாலும் குவா குவான்னு சும்மா கத்துக்கிட்டு இருந்தா வாயை கிழிச்சிருவான் பாத்துக்க. அமைதியாரு என்று சின்னு செரியை மிரட்டியது. செரியும் சின்னுவை கண்டு பயந்து நடுங்கி அகிலன் தோள்பட்டையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டது. சின்னு மெல்லிய புன்னகையுடன் மனதில் யோசித்தது. பரவாயில்லையே, நம்மள பார்த்து கூட ஒரு ஜந்து பயப்படுதே. இதை இப்படியே அதட்டி வச்சுக்க வேண்டியதுதான். அகிலன் 5 நாட்களாக சதுப்பு நிலத்திற்குள் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் தேடும் சிகப்பு தேனி ஜந்துவை இதுவரை பார்க்கவில்லை. மனம் சலித்து போய் தண்ணீரை குடிக்கலாம் என்று ஒரு குளத்தை வந்தடைந்தான். அந்த குளத்தின் நீர் மிகவும் சுத்தமாக இருந்தது. 3 to 6 அடி ஆழம் வரை இருக்கும் அந்த குளத்தில் கூட்டமாக வெள்ளி மீன்கள் சுற்றித் திரிவதை கண்டான். வினோதமான வெள்ளி மீன்கள் கூட்டமாக நீந்திக் கொண்டிருக்க அதற்கிடையில் 2 தங்க மீன்கள் இருப்பதை கண்டான். அகிலன் அதை பார்த்ததும் மிகுந்த உற்சாகம் அடைந்தான். மேலும் அந்த குளத்தை நெருங்கி பார்க்க 7 அல்லது 8 தங்க மீன்கள் குளத்தில் நீந்திக் கொண்டிருப்பதை கண்டான். ஆஹா, இந்த சதுப்பு நிலம் அல்ல குறையாத அட்சய பாத்திர மாதிரி புனித ஜந்துக்களை கண்ணுல காட்டிக்கிட்டே இருக்கே. இந்த குளத்துல நிறைய புனித மீன் ஜந்துக்கள் இருக்கு. எனக்கு மட்டும் அதிர்ஷ்டம் இருந்தா இதுல ஏதாவது ஒண்ணுல நான் எதிர்பார்க்கிற மாதிரி ஆத்மசக்தி நமக்கு கிடைக்குதான்னு பாப்போம் என்று தன் அதிர்ஷ்டத்தை சோதித்து பார்க்க முடிவு செய்தான். குளத்தை ஒட்டி இருந்த ஒரு திடமான மரத்தின் கிளையில் அகிலன் அமர்ந்து கொண்டான். அம்பு ஒன்றை எடுத்து அதில் ஒரு மெல்லிய நரம்பை கட்டினான். பின்பு தனது காண்டீபம் வில்லினை எடுத்து அதில் அம்பை பொருத்தி குறிப்பார்த்து ஒரு தங்க மீனை தாக்கினான். அந்த அம்பு வேகமாக தண்ணீருக்குள் பாய்ந்து தங்க மீனை தாக்கியது என்ற சத்தம் மட்டுமே கேட்டதை தவிர அந்த மீனிற்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. உடனே அகிலன் தனது மெல்லிய நரம்பை இழுத்து அம்பை திரும்ப எடுத்துக்கொண்டான். அடிப்பட்ட தங்க மீன் குளத்திற்குள் பைத்தியம் பிடித்தது போல அங்கும் இங்கும் தன்னை தாக்கிய எதிரியை தேடி ஆக்ரோஷமாக கத்தியது அந்த தங்க மீன். கோபத்தில் பல வெள்ளி மீன்களை தனது வாளால் ஓங்கி அடித்து சாகடித்தது. அந்த மீனின் பின்துடுப்பு ஒரு இரும்பை வெட்டும் அளவுக்கு கூர்மையாக இருந்தது. அகிலன் சுலபமாக தங்க மீன்களை வேட்டையாடி விடலாம் என்று எண்ணினான். ஆனால் தனது அம்புகளால் தங்க மீன்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டான். ஒரு மீனை வேட்டையாடினால் ஒரு நாள் முழுக்க அந்த மீனின் இறைச்சியை வைத்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் குளத்தில் சுற்றி கொண்டிருந்த தங்க மீன்களை வேட்டையாடி சாப்பிட்டால் அகிலனின் புனித புள்ளிகளும் அதிகரிக்கும். செயற்கை அம்புகளை வச்சு என்னால் அந்த மீன்களை கொல்ல முடியாது. எனக்கு ஆத்ம சக்தி கொண்ட வில் அம்புகள் தேவை. அப்படி ஒண்ணு மட்டும் இப்ப கையில இருந்தா இந்த மீன்கள் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல வேட்டையாடி இருப்பேன் என்று எண்ணி அகிலன் மனம் நொந்தான். அகிலன் தோளில் அமர்ந்திருந்த சின்னு, இதுக்கெல்லாம் எதுக்கு வருத்தப்படுறாக்கிலா? அம்புகளால தாக்க முடியலன்னா என்ன? அதான் வேற்று கிரகவாசியோட கோடாலி இப்போ உன் கையில இருக்குல்ல, அதை வச்சு வேட்டையாடு என்று யோசனை கூறியது. அட ஆமால, இத மறந்தே போயிட்டேன் என்று கூறி அகிலன் அசட்டுத்தனமாக தன் தலையை சொரிந்தான். அகிலன் சிறகெடுத்து குளத்தின் மேலே மிதந்த அந்த மீன்களை நன்கு கவனித்தான். அகிலனுக்கு ஏதோ ஒரு யோசனை தோன்றியது. அகிலன் பறந்து சென்று ஒரு பெரிய மரக்கிளையை உடைத்து எடுத்து வந்து குளத்தில் விட்டு சுழற்றினான். ஆபத்தை உணர்ந்த வெள்ளி மற்றும் தங்க மீன்கள் வேகமாக எல்லா திசைகளிலும் நீந்த துவங்கியது. அந்த மீன்களின் உடல்கள் உலோகம் போல கனமாக இருப்பதால் அவைகளால் வளைந்து நீந்த முடியவில்லை. ஒன்றோடு ஒன்று முட்டி மோதியது. என்ற சத்தம் மட்டுமே அதிகமாக கேட்டது. வேற்று கிரகவாசியின் கோடாரி சற்று உயரம் குறைவாக இருந்தது. அதனால் ஒரு பெரிய மரக்கிளையில் தன்னுடைய கோடாரியை கட்டி ஒரு ஈட்டி போல செய்து கொண்டான். அகிலன் மெல்ல குளத்திற்கு மேலே மிதந்து மீன்களை கவனிக்க தொடங்கினான். சரியான தருணம் பார்த்து தன்னுடைய கோடாரி மூலம் தண்ணீரில் குத்தி ஒரு தங்க மீனை பலமாக தாக்கினான். அந்த கோடாரி தங்க மீனின் உடலில் குத்தி சிக்கியது. ஆக்ரோஷமான தங்க மீன் பலமாக துடித்து இங்கும் அங்கும் நீந்தியது. சொருகிய கோடாரியை எடுக்க அகிலன் மிகவும் போராடினான். ஆனால் அந்த மீனின் பலம் அவனை ஆச்சரியப்படுத்தியது. அவனால் சுலபமாக ஆயுதத்தை வெளியே எடுக்க முடியவில்லை. அந்த கோடாரியை மரக்கிளையில் கட்டி இருந்ததால் மீன் துடிப்பதில் மரக்கிளை முறிந்து கோடாரி தண்ணீருக்குள் விழுந்துவிடும் அபாயம் இருந்தது. அகிலன் அவ்வாறு நடப்பதை விரும்பவில்லை. ஒரு வழியாக போராடி தனது கோடாரியை வெளியில் எடுத்தார். அகிலன் பறந்து சென்று மரத்தில் அமர்ந்தார். காயப்பட்ட தங்க மீன் வலி தாங்க முடியாமல் சுற்றியிருந்த வெள்ளி மீன்களை சாரமாரியாக தாக்கி சாகடித்தது. சிறிது நேரத்தில் அந்த மீன் இறந்து தண்ணீருக்கு மேல் மிதக்க ஆரம்பித்தது. அகிலன் மிகவும் சந்தோஷத்துடன் அந்த மீனை எடுத்து தன் பையில் போட்டுக் கொண்டான். பொழுது சாய்வதற்குள் இதே யுக்தியை பயன்படுத்தி மேலும் 3 தங்க மீன்களை வேட்டையாடினான். 4 தங்க மீன்களை வேட்டையாடி இருக்கேன் பாத்தியா சின்னு என்று பெருமிதம் கொண்டான். சபாஷ் அகிலா என்று சின்னுவும் அவனை பாராட்டியது. இரவு நேரம் ஆகியதால் அகிலன் ஒரு பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்து தீ மூட்டி குளிர் காய்ந்தான். அதன் பின் தான் வேட்டையாடிய மீன் இறைச்சியை துண்டு துண்டாக வெட்டி சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க விட்டான். மீதமிருந்த மீன்களை பத்திரப்படுத்திக் கொண்டான். அகிலன் ஒரு மீன் துண்டை எடுத்து வாயில் போட்டு மெல்ல, ஆஹா என்ன சுவை, என்ன சுவை, தேவாமிர்த மாதிரி இருக்கே. இதுவரைக்கும் நான் சாப்பிட்ட இறைச்சியிலேயே சுவையானது இதுதான். ஆஹா என ரசித்து சாப்பிட்டான். அகிலன் சாப்பிடுவதை பார்த்துக் கொண்டிருந்த செரி டிராகன் தனது நாக்கை வெளியில் தொங்க போட்டு உற்சாகத்தில், வாவ் வாவ்,
என்று கத்தியபடி நெருப்பை சுற்றி பறந்து வட்டமடித்துக் கொண்டிருந்தது. அகிலன் அதற்கு ஒரு பெரிய மீன் துண்டை வீச அது கப்பென்று வாயில் கவ்வி ஒரு ஓரமாக வைத்து ருசித்து சாப்பிட ஆரம்பித்தது. அகிலன் அந்த மீன் துண்டை சாப்பிட்டுக் கொண்டே சொன்னான், இந்த மாதிரி மீன்களை வேட்டையாடி அதோட கறிகளை விற்பனை பண்ணா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்ல. ஏன்னா இந்த மாதிரி தங்க மீன் இறைச்சிய பெரும்பாலும் யாரும் சாப்பிட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மற்றொரு மீன் துண்டை செருகிடம் தூக்கி வீசினான். அகிலன் தனது பிரேஸ்லெட்டின் மாயத்திரையை விரித்து தனது புள்ளி விவரங்களை பார்வையிட்டான். என்னோட புனித புள்ளிகள் 31 ஆயிடுச்சு. இந்த சதுப்பு நிலத்துல பயணம் செய்யறது சாதாரண மக்களுக்கு வேணா ஒரு ஆபத்தான பயணமா இருக்கலாம், ஆனா எனக்கு இது ஒரு இன்பமான பயணம். இந்த மாதிரி நிறைய புனித ஜந்துக்கள் இந்த சதுப்பு நிலத்துல இருக்கும். அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வேட்டையாடினா என்னோட புனித புள்ளிகள் உச்சத்தை தொட்டுடும் என்று அகிலன் உற்சாகத்துடன் தனது பயணத்தை மேற்கொள்ள முடிவு செய்தான். மறுநாள் விடிந்தது. அகிலன் அந்த இடத்திலிருந்து செல்ல திட்டமிட்டான். கடைசியாக அந்த குளத்தில் மீதமிருக்கும் தங்க மீன்களையும் வேட்டையாடி எடுத்து செல்ல தீர்மானித்தான். ஏற்கனவே மீன்களை வேட்டையாடியது போல குளத்தில் மிச்சமிருந்த மற்ற 3 தங்க மீன்களையும் அகிலன் வேட்டையாடினான். அகிலன் கடைசி மீனை கொன்றதும் அதன் உடலில் இருந்து ஒரு சிறு மந்திர ஒளி பரவ ஆரம்பித்தது. அகிலன் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். சின்னு, இது ஆத்ம சக்தி உள்ள மீன். இதுல இருந்து ஏதாவது ஆயுதம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். வில்லம்பா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று அகிலன் ஆர்வமானான். அந்த மீனின் மீது தோன்றிய மந்திர ஒளி அகிலனின் கைகளில் பரவி ஒரு கனமான இருமுனையிலும் கூர்மை கொண்ட ஈட்டியை கொடுத்தது. அகிலனுக்கு சின்ன ஏமாற்றம் இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு ஆயுதம் கிடைத்ததில் சந்தோஷமாகத்தான் இருந்தான். அந்த ஈட்டியை சுழற்றி பார்த்தான். அது தூக்குவதற்கு கனமாக இருந்தாலும் அவனால் அதை சுலபமாக பயன்படுத்த முடிந்தது. ஈட்டியை கொண்டு ஒரு மரத்தில் வீச அது பலமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆஹா, எவன் என்னை எதிர்க்கிறானோ அவன் கண்டிப்பா என் ஈட்டிக்கு பதில் சொல்லி ஆகணும் என்று கூறிய அகிலன் தன் நெற்றியில் வேர்வை வரும் வரை ஈட்டியை சுழற்றி பயிற்சி எடுத்துக் கொண்டான். அவன் தோளில் தோன்றிய சின்னு, ஏப்பா, அதான் ஆயுதம் கிடைச்சி உன்னோட இந்த பயணத்தை வெற்றி பயணமா ஆக்கிடுச்சுல்ல. பாப்பா, இந்த இடத்தை விட்டு போவோம், எனக்கு இந்த இடமே பிடிக்கல என்றது. சின்னுவை எதிர்க்கும் வகையில் சரி என்று கோபமாக உருமியது. உனக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீ இரு, என்னால இருக்க முடியாது என்றது சின்னு. அகிலன் கூறினான், சின்னு, என்னோட இலக்கு அடைகிற வரைக்கும் பயணம் தொடரும். அதனால கொஞ்சம் வாய மூடிட்டு என்னோட வா என்றான். சின்னு சலிப்புடன் புலம்பியது. ஐயோ, இவன் விடமாட்டான் போல இருக்கே. இந்த சகதி காட்டுக்குள்ளேயே எத்தனை நாள் இருக்கணும்னு தெரியலையே என்றது. அகிலன் சில மணி நேரம் பறந்து சென்று ஒரு ஆற்றை அடைந்தான். சுத்தமான ஆற்று நீர் சலனமின்றி ஓயாமல் ஓடிக்கொண்டிருந்தது. அகிலன் பசியாறி விட்டு பிறகு தனது பயணத்தை மேற்கொள்ள முடிவெடுத்தான். ஆற்று நீரை ஒரு குவளையில் எடுத்து அதனுள் தான் வேட்டையாடிய பாம்பு இறைச்சியையும் மீன் துண்டுகளையும் கொதிக்க விட்டு சூப் தயார் செய்தான். 2 இறைச்சிகளும் ஒன்றாக கலந்ததும் அதன் வாசனை அந்த இடமெங்கும் பரவியது. உடனே சின்னு, அகிலா, இதுல இருந்து வர வாசனை மத்த விஷ ஜந்துக்களை கவர்ந்து இழுக்குமே, அதனாலதான் சொல்றேன், சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போயிடலாம் என்று எச்சரிக்கை செய்தது. எத்தனை தடவை தான் நாமளே ஜந்துவை தேடி போய் வேட்டையாடுறது? இந்த முறை அதுங்க நம்மளை தேடி வரட்டும். அதான் தங்க கவசமும் ஆயுதமும் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் விடு என்று அலட்சியமாக கூறினான் அகிலன். மணக்கும் சூப் தயாராகியதும் செரியுடன் சேர்ந்து அதனை சுவைக்க ஆரம்பித்தான். அப்போது என்று ஒரு பலமான கர்ஜிக்கும் சத்தம் கேட்டது. மரங்கள் எங்கும் சலசலக்க காட்டிற்குள்ளிருந்து ஒரு பெரிய பறவை தனது இறக்கைகளை விரித்து அகிலனை நோக்கி பாய்ந்தது. அந்த பறவையின் நிழல் மெல்ல அகிலனை மறைக்க அவன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். எபிசோட் 46. வெந்நீரில் வேக வைத்த மீன் மற்றும் பாம்பு இறைச்சியை அகிலனும் செரி என்கிற குட்டி டிராகனும் சாப்பிட தயாராக இருக்க திடீரென்று ஒரு பெரிய கருப்பு நிற பறவை அகிலனை நோக்கி பறந்து வந்தது. அதன் இறக்கைகள் 10 அடிகளுக்கு மேல் இருக்கும். அதன் கால் நகங்கள் பெரிய இரும்பு கொக்கிகளைப் போல் வளைந்திருந்தது. அதை கண்டு அகிலன் அதிர்ச்சி அடைந்தான். அடச்ச, எனக்கு கிடைச்ச குறிப்புல பறக்கிற விஷ ஜந்துக்கள் இந்த சதுப்பு நிலத்துல கிடையாதுன்னு போட்டிருந்துச்சு என்றான். அவன் தோளில் அமர்ந்திருந்த டிராகன் அந்த பறவையை பார்த்ததும் என்று ஆக்ரோஷமாக கத்தியது. உடனே அகிலன், சரி, நீ ஓய்விடு, நான் பாத்துக்கிறேன், ஜந்து மறையட்டும் என்று சொல்ல டிராகன் சிகப்பு படிகமாக உருமாறியது. அதை தன் பையில் போட்டுக் கொண்டான். அந்த பறவை வேகமாக அகிலனை நோக்கி இறங்க அவன் பல்ட்டி அடித்து நகர்ந்து நின்றான். அந்த பெரிய கருப்பு பறவை தரையில் வந்து நின்று என்று கத்தியது. அந்த பறவையின் உயரத்தையும் அதன் கம்பீரமான உருவத்தையும் கண்டு அகிலன் பதட்டத்தில் எச்சில் விழுங்கினான். அந்த பறவை தரையிறங்கியதும் அதன் மேலிருந்து சவாரி செய்து வந்த சியோன் என்கிற இளைஞன் கீழே குதித்தான். குவலையில் இறைச்சி துண்டுகள் கொதிக்க வைக்கப்பட்டிருப்பதை பார்த்ததும், பரவாயில்லையே, சதுப்பு நிலத்துக்குள்ள வந்து தனியா வேட்டையாடிக்கிட்டு இருக்க போல இருக்கு என்றான். அவன் வீராப்பாக நடந்து வந்து அகிலன் முன் ஒரு பெரிய இறைச்சி துண்டை தூக்கி வீசினான். இன்னைக்கு உன்னோட அதிர்ஷ்டமான நாள் தம்பி,
இது ஒரு கொடூரமான விஷ ஜந்துவோட இறைச்சி. உனக்கு தான், எடுத்துக்கோ. உன்னோட இறைச்சிகளை நான் எடுத்துக்கிறேன் என்று சொன்னவன் நேராக குவளையில் கொதித்துக் கொண்டிருந்த இறைச்சியின் அருகில் சென்றான். நான் வேட்டையாடின இறைச்சியை உனக்கு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல என்றான் அகிலன். அதற்குள் சியோன் வேகமாக ஒரு இறைச்சி துண்டை எடுத்து வாயில் போட்டு மெல்ல ஆரம்பித்தான். உடனே அவனது பிரேஸ்லெட்டில் ஒரு புனித புள்ளி அதிகரிப்பதை காட்டியது. சியோன் இன்ப அதிர்ச்சி அடைந்தான். இது எப்படி சாத்தியமாகும்? நான் ஒரு துண்டை தானே எடுத்து சாப்பிட்டேன், அதுக்கே எனக்கு ஒரு புனித புள்ளி கிடைச்சிருக்கே. அப்ப இந்த குவளைக்குள்ள இருக்கிறது ஒரு முழு புனித ஜந்துவோட இறைச்சியாதான் இருக்கணும் என்றான். சியோனும் தன்னுடைய பறக்கும் ஜந்துவின் உதவியினால் சதுப்பு நிலத்தில் பறந்த விஷ ஜந்துக்களை வேட்டையாட இருக்கிறான். ஆனால் அவனால் புனித ஜந்துக்களை வேட்டையாட முடியவில்லை. விஷ ஜந்துவிலேயே அடிநிலை உயிரினத்தை தான் அவனால் வேட்டையாட முடிந்தது. அதன் இறைச்சியை தின்று சியோனுக்கு சலித்து விட்டது. அகிலனுக்கு அவன் தூக்கி போட்ட இறைச்சி துண்டும் அதனுடையதுதான். அதை உண்டால் பெரிய அளவு உயிரின புள்ளிகள் அதிகரிக்காது. குவளை நிறைய புனித ஜந்துவின் இறைச்சியை கண்டதும் சியோன் சந்தோஷத்தில் திளைத்தான். அவனது பார்வை அகிலன் மீது விழ, இப்ப தெரியுதுரா நீ ஏன் இறைச்சி எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறன்னு என்றான். சியோன் தனது வாளை கையில் எடுத்துக்கொண்டு, நீ ஒழுங்கா என் கூட வணிகம் செய்ய போறியா, இல்ல உன்னை என் கையாலேயே அடிச்சு சாகடிச்சுட்டு உன்னோட உடைமைகளை எடுத்துக்கவா? உன்னை இங்க கொன்னு புதைச்சா கூட வெளியே யாருக்கும் தெரிய போறதில்ல என்று மிரட்டினான். அகிலன் ஒரு மெல்லிதான புன்னகையுடன், உனக்கு நான் சவால் விடுறேன், முடிஞ்சா என்ன கொன்னு புதைச்சிட்டு இந்த இறைச்சிகளை எடுத்துட்டு போ என்றான். அகிலன் தன்னை அவமானப்படுத்தியதை சியோனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. சவால் சவால் விடுற? எனக்கு என்ன பார்த்தா பயம் வரல? என் கையால சாகிறது தான் உன்னோட முடிவுனா அத சந்தோஷமா உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சியோன் தன்னுடைய வாளை எடுத்தான். அகிலன் தங்க கவசத்துடன் இருந்ததால் அதை கண்டு பயப்படவில்லை. ஈட்டி வரட்டும் என்று சொல்ல அவன் கையில் இருமுனை ஈட்டி வந்தது. அது 2 முறை ஸ்டைலாக சுழற்றி போஸ் கொடுத்து நின்றான். சியோன் வாளுடன் அவனை தாக்க ஓடி வர அகிலன் தன்னுடைய ஈட்டியை வைத்து அவன் கையில் இருந்த வாளை தூக்கினான். சியோனின் வாள் 2 துண்டுகளாக சிதறியது. அடச்ச, என்னோட ஆயுதம் எப்படி என்று அதிர்ச்சி அடைந்தான். அகிலன் தனது தாக்குதலை தொடர்ந்தான். அவன் சாரமாரியாக ஈட்டியை சுழற்ற சியோன் வேகமாக வளைந்து அவனது தாக்குதலில் இருந்து தப்பித்தான். அகிலன் சண்டையிடுவதை நிறுத்தி, பரவாயில்லையே, நீ ரொம்ப வேகமா தான் இருக்க, உன்னோட பேர் என்ன என்று கேட்டான். சியோன் அதற்கு பதில் கூறாமல் விசிலடித்தான். அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த பெரிய பறவை தனது இறக்கைகளை விரித்து பறக்க தயாரானது. சியோன் வேகமாக ஓடிச் சென்று சட்டென அந்த பறவையின் முதுகில் ஏறி அமர்ந்தான். பறவையின் முதுகில் வைக்கப்பட்டிருந்த அவனுடைய வில்லம்பை எடுத்து அகிலனை குறிப்பார்த்து, எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு சவால் விடுவ, உன்னை இங்கேயே கொல்றேன் பார் என்று கோபத்தில் கத்தினான் சியோன். இறக்கைகள் வரட்டும் என்று சொல்ல அகிலனின் முதுகில் ரெக்கைகள் விரிந்தது. அகிலன் சிறகடித்து அந்த பறவையை விட உயரமாக பறந்து சிறகடித்து மிதந்தான். சியோன் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்தான். யாரா இவன் இத்தனை சக்திகளை வச்சிருக்கான்? அவனுடைய ரெக்கைகளை கண்டிப்பா அசுர ஜந்துவ வேட்டையாடிதான் அடைஞ்சிருப்பான். ஐயோ, யாரு என்னன்னு தெரியாம அவசரப்பட்டுட்டேனே, ஆளு பார்க்க படு பயங்கரமான வேட்டைக்காரனா இருப்பான் போலயே என்று திருதிருவன முழித்தான். சியோன் பெரிய பறவையிடம் வேகமா போ என்று உத்தரவிட்டான். பெரிய பறவை சிறகடித்து பறக்க அகிலன் அதற்கு வழிமறித்தான். கையில் ஈட்டி, தங்க கவசம், தங்க ரெக்கைகள் இவைகளுடன் பார்க்க அகிலன் வானத்திலிருந்து வந்த ஒரு தேவதூதனை போல இருந்தான். அவனை கண்டு பயந்த சியோன் பறவையை வேறு பக்கமாக திருப்பி பறக்க அகிலன் வேகமாக பாய்ந்து வந்து சியோனின் பின்னால் தனது ஈட்டியால் மெல்ல குத்தினான். அவன் பறவையில் அமர்ந்திருந்ததால் அவனால் நகர முடியவில்லை. மீறி நகர்ந்தால் கீழே விழுந்து விடுவான். அகிலன் தனது ஈட்டியை சியோனின் பின்னால் குத்தியபடி, என்னடா என்ன கொல்றன்னு சொன்ன, இப்ப செதறி ஓடுற என்று பற்களை கடித்துக் கொண்டே கேட்டான் அகிலன். சியோன் வலி தாங்க முடியாமல், அண்ணே 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 விட்டுருங்க அண்ணே
வேணும்னா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம்னா நான் என்னெல்லாம் இந்த சதுப்பு நிலத்துல வேட்டையாடுறனோ அந்த இறைச்சில பாதியை உங்களுக்கு கொடுத்துடுறேன், சம்மதமாண்ணா என்று கேட்டான். அகிலன் அவனை நம்பாமல் முறைத்து பார்த்தான். சியோனிடம் கண்டிப்பாக ஏதாவது சிறப்பு சக்திகள் இருக்கும் என்று அகிலன் உறுதியாக நம்பினான். அகிலன் விடப்போவதில்லை என்று தெரிந்து கொண்ட சியோன் தான் மறைத்து வைத்திருந்த ஒரு மஞ்சள் நிற படிகத்தை எடுத்து அகிலனிடம் நீட்டினான். அகிலன் அதை பெற்றுக் கொண்டான். அகிலன் சில நிமிடம் யோசித்தான். நான் இந்த சதுப்பு நிலத்தை இது நம்ம விருந்தாளி சியோன் என்றான் அகிலன். செரி உற்சாகமாக பறந்து வெல்ட்டி அடித்து தன்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்தியது. அதை கண்டு இருவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். சியோன் தயக்கத்துடன், ஆமா அண்ணா, உங்க பேர் என்ன என்று கேட்டான். அவன் மேலும் தங்க மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினான். அகிலன் ஆச்சரியத்துடன், என்ன உனக்கு தெரியல என்று கேட்டான். டாலரை பற்றி உலகமே பேசிக் கொண்டிருக்க அது தெரியாமல் ஒருவன் இருப்பது அகிலனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் பேரு டாலர் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டான் அகிலன். எபிசோட் 47. தேன்கூட்டை கலைத்த சியோன். டாலரை பற்றி எந்த தகவலும் அறியாமல் சியோன் இருப்பதை நினைத்து அகிலன் ஆச்சரியப்பட்டான். நீ எப்ப இந்த சதுப்பு நிலத்துக்குள்ள வந்த என்று அகிலன் கேட்டான். சியோன் ஆர்வத்துடன் சொல்ல ஆரம்பித்தான். நான் இங்க வந்து 1 மாசம் ஆச்சு. எங்களோட குடும்பத்துல எல்லாருமே சீருடர் பயிற்சியில சிறந்தவங்க. எங்களை மாதிரி உடல் வளைக்கும் வித்தையில எங்களுக்கு நிகரானவங்க யாருமே இல்ல. ஆனா எனக்கு அந்த மாதிரி வாடுறதுல விருப்பம் இல்ல. நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த சதுப்பு நிலத்துக்கு வந்ததுல இருந்து என்னோட திறமைய மீறியும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் என்றான். அகிலன் தன் கண்களை சுருக்கி, போராடுறியா? எதுக்காக? சொல்ல வந்தது சுருக்கமா சொல்லு என்றான். தேடி தனது பயணத்தை தொடர திட்டமிட்டான். இருவரும் இரவு நன்றாக ஓய்வெடுத்துவிட்டு விடிந்த பிறகு பயணத்தை தொடர்ந்தார்கள்.
சியோன் தனது பெரிய பறவையில் பறந்தான். அவனுக்கு பின்னால் அகிலன் ஈட்டியால் குத்திய காயம் இன்னும் ஆறவில்லை. அடிக்கடி தேய்த்துக் கொள்வான். அகிலன் தனது சிறகு மூலம் பறந்தான். ஒவ்வொரு முறையும் பயணத்திற்கிடையில் அவர்கள் ஓய்வெடுக்கும் போது அகிலன் தன்னுடைய வளர்ப்பு டிராகனுக்கு புனித ஜந்துவின் இறைச்சிகளை கொடுப்பதைக் கண்டு சியோன் பொறாமையடைந்தான். உள்ளுக்குள் ரகசியமாக பெருமூச்சு விட்டு, எல்லா இறைச்சியையும் அந்த டிராகனுக்கே கொடுக்கிறானே என்று யோசித்தான். சியோன் புலம்பினான். அண்ணா, எங்க தேடியும் ஒரு புனித ஜந்துவும் கண்ணில் சிக்க மாட்டேங்குது. ஓய்வெடுத்துட்டு நாளைக்கு தேடுவோமா என்றான். அகிலன் அமைதியாக இருக்கும்படி சியோனிற்கு செய்கை காட்டினான். தரையில் ஒரு உள்ளங்கை அளவு பெரிய கருப்பு நிற தேனியை கண்டான். கருப்பு தேனி என்று கூறியதை சுட்டி காட்டினான். இருவரும் சதுப்பு நிலத்திற்கு மேல் பறந்தபடி கருப்பு தேனியை கவனித்தனர். அகிலன் சியோனிடம், அந்த விஷத்தேனியை கவனமா பாத்துக்கோ, அது மேல இருந்து உன்னோட பார்வையை எடுக்கவே கூடாது, நான் இப்ப வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அகிலன் அங்கிருந்து பறந்து சென்றான். அகிலன் வேகமாக பறந்து சென்று சுற்றி முற்றும் பார்த்தான். உயர்ந்த மரங்கள் எதுவும் அவனது கண்களுக்கு தென்படவில்லை. அகிலன் மறுபடியும் சியோன் அருகில் வந்தான். சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். இந்த விஷத்தேனியோட கூட இங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியல. நாம அதை பின்தொடர்ந்து போனா அதோட கூட கண்டுபிடிச்சலாம்னு நினைக்கிறேன் என்றான் அகிலன். சியோனும் அகிலனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அகிலனுடன் பறந்து அந்த கருப்பு விஷத்தேனியை பின்தொடர ஆரம்பித்தார்கள். இருவரும் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் தேனியை பின்தொடர்ந்தனர். அவர்கள் அந்த தேனியின் பின்னால் போக அதே போல பல தேனீக்கள் அதிகமாக ஒரு இடத்தில் பறந்து திரிவதை கண்டனர். சில மைல் தூரம் கடந்த பிறகு அகிலன் முன்னால் ஒரு உயர்ந்த மரம் வீற்றிருப்பதை கண்டார். அந்த மரத்தின் உச்சியில் ஒரு மிகப்பெரிய கருப்பு தேனீக்களின் கூடியிருப்பதை கண்டார். அதை சுற்றி பல ஆயிரம் தேனீக்கள் மொய்த்துக் கொண்டிருந்தன. திரளாக தேனி கூட்டம் அந்த கூட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் பறந்து சென்று கொண்டிருந்தன. அதை கண்ட சியோன் பயத்தில், ஆத்தாடி, எவ்வளவு பெரிய கூடு! எப்படியும் 10,000 தேனீக்களுக்கு மேல இருக்கும். வாங்கண்ணா, திரும்பி போயிடலாம் என்றான். அகிலன் அந்த தேனி கூட்டை கண்டு மலைத்து போனான். அவனை உலுக்கிய சியோன், அண்ணா, நீங்க அந்த தேனீக்களை வேட்டையாடுற மாதிரி எந்த விபரீதமான முடிவும் எடுத்துறாதீங்க. அதெல்லாம் ரொம்பவும் கொடூரமானதா இருக்கும் போல. ஆயிரக்கணக்கில் வேற இருக்கு. தவிர அதுங்களாலையும் பறக்க முடியும். நாம அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் என்று பதட்டத்துடன் கூறினான். அகிலன் அந்த தேனீக்கூட்டை பார்த்து புன்னகைத்தான். அந்த குறிப்புல சொன்னது உண்மைதான். அதே மாதிரி ஒரு இடத்தை பார்த்துட்டேன். சியோன், இன்னைக்கு நமக்கு தேனி வேட்டைதான். என் பின்னால வா என்று அகிலன் சியோனிற்கு கட்டளையிட்டான். சியோன் பயத்துடன், ஐயோ, இந்த ஆள் என்ன சாகடிக்காம விடமாட்டான் போல இருக்கே என்று மனதில் யோசித்துவிட்டு அகிலனை பின்தொடர்ந்தான். அவர்கள் இன்னும் மேலே உயர பறந்து சதுப்பு நிலத்தை பார்வையிட்டனர். மரங்களுக்கு அடியில் இருக்கும் அரிய வகை மலர்கள் அவ்விடத்தில் பறந்து விரிந்து கிடந்தன. அவர்களுக்கு முன் வெறும் உயர்ந்த மரங்கள் மட்டுமே இருந்தன. கிட்டத்தட்ட எல்லா மரங்களிலும் தேனீக்கூடு இருந்தது. எத்தனை மரங்கள் இருக்கும், அதில் எத்தனை தேனீக்கள் இருக்கும் என்று யாராலும் கணக்கிட முடியாத அளவுக்கு ஆபத்தான பகுதியாக இருந்தது. அகிலன் தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அகிலனின் பார்வையில் பட்டது ஒரு மிகப்பெரிய மரம். அது மற்ற மரங்களை விட 2 மடங்கு உயரமாக இருந்தது. அந்த மரத்தின் உச்சியில் தொங்கிக் கொண்டிருந்த கருப்பு விஷ தேனியின் கூடு ஒரு கோட்டையை போல காட்சியளித்தது. அதில் மொய்த்துக் கொண்டிருந்த தேனீக்களும் மற்ற தேனீக்களை விட 2 மடங்கு பெரிதாக இருந்தன. சியோன் பயத்துடன், அண்ணா, அந்த கூட்டுல நிறைய தேனீக்கள் இளஞ்சிவப்பு வண்ணத்துல இருக்கு. அதெல்லாம் புனித தேனீக்களா இருக்குமோ? மொத்தம் எத்தனை இருக்குன்னு தெரியலையே என்று சந்தேகித்தான். அகிலன் இளஞ்சிவப்பு தேனீக்களை கண்டு வாயடைத்து போனான். எனக்கு கிடைச்ச குறிப்புல இளஞ்சிவப்பு தேனீக்கள் ஒண்ணுதான் இருக்குன்னு போட்டிருந்துச்சு. இங்க நிறைய இருக்கே என்று அகிலன் யோசித்தான். ஒரு பெரிய கூடு மொத்தமாக இளஞ்சிவப்பு தேனீக்கள் இருக்கும் என்பதை அவன் எதிர்பார்க்கவில்லை. அகிலன் உற்சாகத்துடன் கூறினான், அங்க இருக்கிற தேனீக்களை வேட்டையாடினா நமக்கு நிறைய ஆத்ம சக்திகளும் புனித புள்ளிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுங்க எண்ணிக்கையில அதிகமா இருக்கு. நம்மளால சுலபமா அதை வேட்டையாட முடியாது. அந்த கருஞ்சிவப்பு தேனீக்களின் கூர்மையான கொடுக்குகள் உடலில் இருந்து 2 அங்குலம் வெளியில் நீட்டி இருந்தது. அது கொடூரமாக விரட்டி விரட்டி தாக்கும் குணம் கொண்டவை. இந்த முறை அகிலன் தன்னுடைய கவசத்தை முழுமையாக நம்பவில்லை. அத்தனை தேனீக்களும் கூட்டமாக சேர்ந்து கொட்டினார். அவனது கவசம் சேதப்பட்டுவிடும் என்று எண்ணினான். அதனால் தேனீக்களுடன் நேரடியாக போராட அவன் விரும்பவில்லை. அகிலன் சியோனை பார்த்து, வீரனே என்று அழைத்தான். சியோன் குழப்பமாக, என்னையா கூப்பிட்டீங்க என கேட்டான். ஆமா வீரனே, உன்னோட விசுவாசத்தை சோதிக்க இதுதான் சரியான தருணம் நினைக்கிறேன் என்று அகிலன் சியோனின் தோளில் தட்டி கூறினான். சியோன் பயத்துடன் கூறினான், அண்ணா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் போய் அந்த தேனீக்களோட கவனத்தை திசை திருப்பணும், அப்படித்தானே? ஆஹா, என்ன ஒரு அற்புதமான யோசனை. அதுக்கு நீங்க என்ன செத்துடுன்னு சொல்லிருக்கலாமே. அப்ப செத்துப்போ என்று யோசிக்காமல் கூறினான் அகிலன். எதே என்று அதிர்ச்சி அடைந்தான் சியோன். கோழ மாதிரி பேசாத சியோன். நீ உன்னோட பறவையை பயன்படுத்தி அந்த தேனீக்களை திசை திருப்பு. நான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தேனியோட கூட்ட அழிச்சிடுறேன். அப்ப அந்த புனித ஜந்துக்கள் பயந்து வெளியே பறக்கும். அப்ப நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த தேனீக்களை வேட்டையாடுவேன் என்று தன் திட்டத்தை விளக்கினான் அகிலன். சியோன் மறுப்பதற்குள் அகிலன் தொடர்ந்தான், நீ இந்த வேட்டையில எனக்கு உதவி பண்ணா
உனக்கு 2 புனித தேனீக்களை முழுசா கொடுக்கிறேன். அதுக்கு நீ என்னோட திட்டத்துக்கு சம்மதிக்கணும். யோசிச்சு சொல்லு என்றான். சியோன் தான் சொல்ல வந்ததை மென்று முழுங்கி அகிலனின் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டான். உங்களை மாதிரி எதுக்கும் துணிந்த ஒரு வீரனுக்கு உதவி செய்யறது எனக்கு கிடைச்ச பாக்கியம். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்றேன் என்றான். அகிலன் தருவதாக சொன்ன வெகுமதிக்காக சியோன் இதற்கு சம்மதித்தான். ஏனென்றால் தன்னால் இந்த தேனீக்களை தனியாக வேட்டையாட முடியாது என்று சியோன் நம்பினான். தனியாக காட்டில் சுற்றி திரிந்து வேட்டையாடி புனித புள்ளிகளை அடைய போராடுவதை விட அகிலன் மாதிரி ஒரு வீரனுக்கு உதவினால் சிறந்த வெகுமதிகள் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டான். நல்ல முடிவு சியோன். துணிஞ்சவனால மட்டும்தான் சாதனைகளை நிகழ்த்த முடியும். எப்படியாவது உன்னோட பறவையை வச்சு அந்த தேன்கூட்டை கலைச்சிடு. அந்த தேனீக்கள் உன்னோட பறவையை துரத்தும். கொஞ்ச நேரத்துக்கு அந்த தேனீக்களை உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க, பயத்துல ரொம்ப தூரம் போயிடாத. அப்புறம் தேனீக்கள் உன்னை தவற விட்டுடுச்சுன்னா மறுபடியும் அதோட கூட்டுக்கு திரும்ப வந்துடும். நான் சொல்ற வரைக்கும் அந்த தேனீக்களை உன்னை துரத்தி வர மாதிரி வச்சுக்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றான் அகிலன். சியோன் ஆச்சரியத்துடன் அகிலனை பார்த்து கேட்டான். நான் என்னதான் தேன்கூட்டை கலைச்சாலும் அந்த தேன்கூட்டுக்குள்ள பல தேனீக்கள் இருக்குமே. நீங்க நேரடியாவே போய் தாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்கெல்லாம் நான் வேற திட்டம் வச்சிருக்கேன். நீ அந்த தேனீக்களுடைய கவனம் உன் பக்கம் இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கோ. எக்காரணத்தை கொண்டும் அதுங்களுடைய கவனம் என் பக்கம் திரும்பவே கூடாது. அதுக்கு நீதான் பொறுப்பு என்றான் அகிலன். அகிலன் நேரடியாக தேன்கூட்டின் அருகில் சென்று தேனீக்களை தாக்கப் போகிறான் என்று சியோன் எதிர்பார்க்கவில்லை. தேன்கூட்டை கலைப்பதை விட ஆபத்தான முடிவை அகிலன் எடுத்தான். சியோனால் ஒரு கட்டத்திற்கு மேல் பறவையில் வெகு தூரம் பறந்து தேனீக்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆனால் அகிலன் தேனீக்களுடன் நேரடியாக சண்டையிடும் போது ஒரு தேனீயின் கொடுக்க அகிலனை தீண்டினால் கூட விஷம் தலைக்கேறி அவன் உயிருக்கே ஆபத்தாகிவிடும். சியோன் மனதில் உறுதியுடன், சரியண்ணா, நாம வேட்டையை தொடங்கலாம் என்றான். சியோன் சுற்றி முற்றி பார்த்தான். கொஞ்ச தூரம் தள்ளி சிறு சிறு பாறைகள் இருந்தன. சியோன் தன் பறவையை கற்பாறையை நோக்கி செலுத்தினான். அதன் பிறகு அந்த பறவையிடம் பெரிய பாறாங்கல்லை தூக்கும்படி கட்டளையிட்டான். அந்த கருப்பு நிற பறவை கீழே இறங்கி ஒரு பெரிய பாறாங்கல்லை தனது கால்களில் தூக்கி பறந்து சென்று அந்த மிகப்பெரிய தேன்கூட்டின் மேல் சிறகடித்து வானத்தில் மிதந்தது. சியோன் அகிலனை பார்த்தான். அகிலன் தலையசைக்க சியோன் தனது பறவையிடம் கல்லை கீழே போடும்படி கட்டளையிட்டான். உடனே பறவை கல்லை சரியாக தேன்கூட்டை நோக்கி போட்டது. அந்த பாறாங்கல் தேன்கூட்டில் விழுந்து பெரிய துளையை ஏற்படுத்தியது. தேனீக்களுக்குள் சலசலப்பு ஏற்பட்டு என்ற சத்தத்துடன் கருஞ்சிவப்பு தேனீக்கள் கூட்டமாக சியோன் அமர்ந்திருக்கும் பெரிய பறவையை நோக்கி விரைந்தன. எபிசோட் 48. சியோன் தனது பறவையை பயன்படுத்தி பெரிய பாறாங்கல்லை கொண்டு கருஞ்சிவப்பு தேனீக்களின் கூட்டை கலைத்ததும் அந்த தேனீ கூட்டம் ஆக்ரோஷமாக சியோன் அமர்ந்திருந்த பறவையை தாக்க விரைந்தன. அதை கண்டு பயந்த சியோன் போ 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 என்று தன்னுடைய பறவைக்கு கட்டளையிட்டான். அந்த பறவை தன்னுடைய பெரிய சிறகை விரித்து வேகமாக வானில் பறந்து வட்டமிட ஆரம்பித்தது. அகிலன் அந்த தேன்கூட்டை மிகவும் கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தான். பெரும்பாலான தேனீக்கள் அந்த கூட்டை விட்டு பறந்து சென்றன. அகிலன் அனைத்து சக்திகளும் வரட்டும் என்று சொன்னவுடன் உடல் முழுக்க தங்க கவசம் ஜொலிக்க அவன் இருமை தலை கொண்ட ஒரு குதிரை மனிதனாக உருமாறினான். அவன் முதுகில் ரெக்கைகளும் விரிந்து அவனது கையில் இருமுனை ஈட்டியும் தோன்றியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அகிலன் அந்த தேன்கூட்டை நோக்கி விரைந்தான். சதுப்பு நிலத்திலேயே உயரமான மரத்தில் தேனீக்களின் கோட்டை போல் வீற்றிருந்த அந்த தேன்கூட்டை அகிலன் தனது இருமுனை ஈட்டியால் சாரமாரியாக தாக்கினான். அந்த தேன்கூடு பல துண்டுகளாக சிதறி கீழே விழுந்து கொண்டிருந்தன. அதனுள்ளில் இருந்த சில கருஞ்சிவப்பு தேனீக்கள் அகிலனை தாக்க முயன்றது. ஆனால் அகிலன் அதனை சாமர்த்தியமாக வேட்டையாடினான். அகிலனின் துணிச்சலையும் வேகத்தையும் கண்டு வானத்தில் வட்டமடித்துக் கொண்டிருந்த சியோன் ஆச்சரியப்பட்டான். இவர் பலசாலின்னு தெரியும், ஆனா எந்த அளவுக்கு அற்புதமான உருமாற்று சக்தி எல்லாம் வச்சிருப்பாருன்னு தெரியாம போச்சே. அவர் இருக்கிற வேகத்தை பார்த்தா யார் தடுத்தாலும் நிக்க மாட்டாரு போலயே என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். தேன்கூடு ஒட்டுமொத்தமாக சிதைந்து பாதி மட்டுமே மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. அதிலிருந்த மற்ற கருஞ்சிவப்பு தேனீக்களை விட பெரிதாக ஒரு சிகப்பு தேனி வெளியே வந்தது. அதை கண்டதும் அகிலன் தன் தாக்குதலை நிறுத்திவிட்டான். அந்த தேனியின் உடல் கண்ணாடி போல இருக்க அதன் உடலில் இருக்கும் உறுப்புகள் தெள்ள தெளிவாக அகிலனுக்கு தெரிந்தது. கூட்டத்திலிருந்து அந்த பெரிய சிகப்பு தேனி வந்ததும் மற்ற தேனீக்கள் சியோனை துரத்துவதை நிறுத்திவிட்டு கூட்டத்தை நோக்கி திரளாக விரைந்தன. தன்னை தேனீக்கள் துரத்தவில்லை என்றதும் சியோன் குழப்பமடைந்தான். வானத்தில் தன் பறவை மீது அமர்ந்தபடி அகிலனை பார்க்க அவன் முன் சிகப்பு தேனி இருப்பதை கண்டான். ராணி வெளியே வந்துடுச்சு என்று அதிர்ச்சி அடைந்தான். சியோன் தூரத்திலிருந்து அகிலனை எச்சரித்தான். அண்ணா ஜாக்கிரதை, ராணி வெளியே வந்துடுச்சு, தேனீகள் எல்லாம் கூட்ட நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு என்று கத்தினான். சியோனின் இதயம் பதட்டத்தில் வேகமாக துடித்தது. தேனி கூட்டம் அகிலனை நெருங்க இன்னும் சுமார் 600 அடிகள் மட்டுமே இடைவெளி இருக்கும். ஐயோ, தேனீக்கள் போற வேகத்தை பார்த்தா இன்னும் சில நொடிகள்ல அண்ணனை நெருங்கிடும். அவர் எப்படி தப்பிக்க போறாருன்னு தெரியலையே. போச்சு, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாரு என்று பயந்தான் சியோன்.
அகிலனின் கவனம் மொத்தமாக சிகப்பு நிற தேனியின் மீது மட்டுமே இருந்தது. சட்டென சிகப்பு தேனி வேகமாக அகிலனை விட்டு விலகி பறந்தது. உடனே அகிலன் முழுவலம் கொண்டு தன்னுடைய ஈட்டியை எறிந்து அந்த தேனியை தாக்க முயன்றான். ஆனால் அந்த தேனி மிகவும் வேகமாக அகிலனின் தாக்குதலில் இருந்து நூலிழையில் உயிர் தப்பியது. அகிலன் கடுப்பானான். மீண்டும் சடாரண அந்த தேனியை விட வேகமாக பறந்து அதன் முன் வந்து மிதந்தான். பின் அவன் வைத்திருந்த வேற்று கிரகவாசியின் கோடாலியின் மூலம் ஒரே வீச்சில் தேனியை 2 துண்டுகளாக வெட்டினான். தேனியின் கண்ணாடி உடல் 2 துண்டுகளாக சிதறி தரையில் விழுந்தன. சற்றும் தாமதிக்காமல் மின்னல் வேகத்தில் அகிலன் வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பித்தான். தேனீக்கள் மிகவும் ஆக்ரோஷமாக அவனை துரத்தியது. ஆனால் அவைகளால் அகிலனைப் போல மிக உயரமாக பறக்க முடியவில்லை. திரளாக வந்த தேனீ கூட்டம் தோல்வியை உணர்ந்து மறுபடியும் தங்களின் சிதைந்த கூட்டிற்கே சென்றன. அகிலன் உற்சாகத்தில் வானத்தில் வல்ட்டி அடித்தான். சந்தோஷத்தில் கத்தியபடி வானத்தில் பறந்து வட்டமடைத்தான். பின் அகிலன் சியோனிடம் சென்றான். ஆஹா அண்ணா, கலகிட்டீங்க போங்க. தேன் கூட்ட கலைச்சு ராணி தேனிய கொன்னு கூட்டமா துரத்துன தேனிகள் கிட்ட இருந்து தப்புச்சு ஒரே அதகலம் தான் போங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருந்தது என்று பாராட்டினான். அகிலன் பெருமிதத்துடன், இது நான் எப்பவும் செய்யறதுதான். ஆபத்தான செயல்கள் செய்யறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கூறி தன்னடக்கத்துடன் சியோனின் பாராட்டை ஏற்றுக்கொண்டான். என்னால ராணி தேனியோட உடல் எடுக்க முடியல. அதுல ஆத்ம சக்திகள் எதுவும் கிடையாது போல இருக்கு. ஆனா அதோட இறைச்சியை சாப்பிட்டா நமக்கு புனித புள்ளிகள் கிடைக்கும். அதுக்காகவாவது நாம அதோட உடலை எடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம நான் தேடி வந்த ஆத்ம சக்தி எனக்கும் கிடைக்கல. அது இல்லாம இந்த இடத்தை விட்டு நான் போகவும் மாட்டேன் என்று தீர்மானமாக கூறினான். இப்ப என்னன்னா பண்றது என்று கேட்டான் சியோன். தேனீக்களோட கூட்ட அழிச்சு அதுங்களோட ராணியையும் கொன்னாச்சு. இது நமக்கு சாதகமா பயன்படுத்திக்குவோம். நீ தொடர்ந்து உன்னோட பறவையை வச்சு அந்த தேனீக்களை வெறுப்பேத்திக்கிட்டே இரு. நான் அதுங்களை ஒவ்வொன்னா வேட்டையாடுறேன் என்று சொல்லிவிட்டு அகிலன் சிறகடித்து பறந்து மறுபடியும் கூட்டை நோக்கி விரைந்தான். தன்னுடைய உருமாற்று சக்தியை மறைய செய்து மறுபடியும் மனித உருவத்திற்கு திரும்பினான். வேற்று கிரகவாசியின் கோடாரியை கையில் வைத்துக் கொண்டு அகிலன் விஷ தேனிகளை வேட்டையாட ஆரம்பித்தான். கூட்டத்திலிருந்து தனியாக பறந்து வந்த ஒரு தேனியை நெருங்கி அதை சுலபமாக வேட்டையாடினார். கோடாரியின் ஒரு வீச்சுக்கு தேனியின் உடல் 2 துண்டுகளாக சிதறி விழுந்தன. அந்த தேனியிடமும் ஆத்ம சக்தி எதுவும் இல்லை. ஆனால் அதற்காக அகிலன் வருத்தப்படவில்லை. விஷ தேனீக்கள் ஆயிரக்கணக்கில் இருப்பதால் எப்படியாவது ஆத்ம சக்தியை அடைந்துவிடும் நம்பிக்கையுடன் இருந்தார். இருந்தாலும் ஆயிரக்கணக்கில் மரத்தை சுற்றி பறந்து கொண்டிருந்த தேனி கூட்டத்திற்கு மத்தியில் விசேஷ வில்லம்பை ஆத்ம சக்தியாக வைத்திருக்கும் ஒரே ஒரு தேனியை மட்டும் தேடி கண்டுபிடிப்பது, அதை வேட்டையாடுவது சாத்தியமில்லாத ஒன்று என்பதையும் அகிலன் நன்கு புரிந்து கொண்டார். இறந்த விஷத்தேனியின் உடலை அகிலன் நேராக எடுத்து வந்து சியோனிடம் ஒப்படைத்தான். இறந்த தேனியிடம் விஷத்தன்மை அதிகம் இருக்கும் என்பதால் அதன் இறைச்சியை உண்ணும் போது விஷத்தன்மை உள்ள கொடுக்குகளை நீக்கிவிட்டு உண்ண வேண்டும். இல்லை என்றால் அது உயிருக்கே ஆபத்தாகிவிடும். அகிலன் மறுபடியும் பறந்து சென்று விஷத்தேனிகளை வேட்டையாட ஆரம்பித்தார். சியோனின் உதவியுடன் ஒரே நாளில் அகிலன் 20 கருஞ்சிவப்பு விஷத்தேனிகளை வேட்டையாடினான். இத்தனை தேனீக்களை வேட்டையாடியும் அகிலனுக்கு ஆத்மசக்தி எதுவும் கிடைக்கவில்லை. அதை எண்ணி வருத்தப்பட்டான். அகிலன் நிதானமாக செயல்பட்டான். சியோன் தொடர்ந்து தன் பறவையை வைத்து தேனீக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்க விஷத்தேனீக்கள் தங்களது கூட்டை கட்ட முடியாமல் திணறியது. அதனால் இருவருக்குமே வேட்டையாட அதிக நேரம் இருந்தது. இந்த யுக்தியை பயன்படுத்தி இருவருமே 4 நாட்களாக தேனி வேட்டையில் ஈடுபட்டார்கள். அகிலன் வழக்கம் போல தன் கோடாலியால் ஒரு தேனியை துண்டாக வெட்ட அதனில் இருந்து ஆத்ம சக்தி மெல்ல மந்திர வழியாக தோன்றி அகிலனை வந்தடைந்தது. அகிலன் சந்தோஷத்தில் பரவச நிலையை அடைந்தான். கிடைச்சிருச்சு, எனக்கு ஆத்ம சக்தி கிடைச்சிருச்சு என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். பறவை மேல் அமர்ந்திருந்த சியோன் அகிலனை கவனிக்கவில்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தேனி விரட்டும் வேலையை தன் பறவையை வைத்து மும்முரமாக செய்து கொண்டிருந்தான். அகிலன் உடனே சுதாகரித்துக் கொண்டான். அவனுக்கு ஆத்ம சக்தி கிடைத்த விஷயத்தையும் சியோனிடமிருந்து மறைத்தான். டாலரின் ஆயுதத்தை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது என்பதில் அகிலன் உறுதியாக இருந்தான். வேட்டையை நிறுத்தாமல் இருவரும் தொடர்ந்தார்கள். 5வது நாளின் இறுதியில் அகிலன் மொத்தம் 80 விஷ தேனிகளை வேட்டையாடி இருந்தான். நாம போதுமான அளவுக்கு வேட்டையாடியாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேட்டையாடினா நம்மளால இது சுமந்துட்டு போக முடியாது என்றான் அகிலன். அகிலன் சியோனிடம் அவன் முன்பு தருவதாக கூறியிருந்த 2 விஷத்தேனி ஜந்துவின் இறைச்சியை வெகுமதியாக கொடுத்தான். உன்னோட உதவியால மட்டும்தான் என்னால சுலபமா வேட்டையாட முடிஞ்சது. உன்னோட இணைஞ்சு வேட்டையாடினதுல நான் முழு திருப்தி அடைஞ்சேன் என்று கூறினான் அகிலன். நன்றி நன்றி என்று கூறி சியோன் சந்தோஷமாக தனக்கு கிடைத்த வெகுமதியை பெற்றுக் கொண்டான். ராணி தேனியின் உடலை அகிலன் முன்பே எடுத்திருந்தான். சற்றும் தாமதிக்காமல் ராணி தேனியின் விஷத்தன்மை கொண்ட பாகங்களை நீக்கிவிட்டு உடனே தீமூட்டி ராணி தேனியின் இறைச்சியை வெந்நீரில் வேக வைத்தான். பின் அதை எடுத்து சியோனிற்கு பகிர்ந்து கொடுக்காமல் அவன் மட்டுமே சாப்பிட ஆரம்பித்தான். அதை சியோன் பொறாமையுடன் பார்த்துக் கொண்டிருந்தான். தனக்கு ஒரு இறைச்சி துண்டாவது கிடைக்காதா என்கிற ஏக்கம் சியோன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அகிலன் புனித ஜந்துவின் இறைச்சியை சாப்பிட்டதால் அவனுக்கு கூடுதலாக 4 புனித புள்ளிகள் அதிகரித்தன. அகிலன் புனித தேனியின் இறைச்சியை மொத்தமாக சாப்பிட்டு முடித்தான். இதுவரை மொத்தம் 47 புனித புள்ளிகளை அகிலன் வேட்டையாடி சேகரித்திருந்தான் என்று அகிலன் ஒரு பெரிய ஏப்பம் விட்டான். சரி, இதோட நமக்குள்ள போட்டுக்கிட்ட ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு.
நீ உன் வழிய பாத்துட்டு போ, நான் என் வழிய பாத்துட்டு போறேன். வாய்ப்பு இருந்தா நாம மறுபடியும் சந்திக்கலாம் என்று கூறி அகிலன் அங்கிருந்து புறப்பட தயாரானான். விஷ தேனீக்களின் இறைச்சிகளை அகிலன் முட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டான். நகரத்திற்கு சென்று அதை விற்பனை செய்து உயிரின புள்ளிகளை பெறுவது என்று முடிவெடுத்தான். சியோன் அகிலனை தடுத்தான். அண்ணா, ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு, அதை நிறைவேற்றுவீங்களா என்று கேட்டான். அகிலன் சியோனை குழப்பமாக பார்த்தான். என்னதுன்னு முதல்ல சொல்லு என்றான். ஒண்ணுமில்லனா, எனக்கு உங்களோட வேட்டையாடுற திறமை, உங்களுடைய விசேஷ சக்திகள் எல்லாமே ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப நான் உங்களை முழுசா நம்புறேன். அது மட்டும் இல்லாம நாம 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷ தேனீக்களை வேற வெற்றிகரமா வேட்டையாடி இருக்கோம் என்றதும் அகிலன் சியோனை முறைத்தான். உடனே சியோன் பயந்து, சரி சரி, நீங்க தான் வேட்டையாடினீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்களோட இணைஞ்சு பயணிக்க ஆசைப்படுறேன். இந்த தேனி வேட்டையில நான் எப்படி உங்களுக்கு உதவினோ அதே மாதிரி இன்னும் பல வேட்டைகளுக்கு உங்களுக்கு உதவணும்னு ஆசைப்படுறேன். உங்களை ஒரு மானசீக குருவா மதிச்சு உங்களோட கட்டளையை அப்படியே பின்பற்றி நடப்பேன். எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். உங்களோட ஆபத்தான பயணத்துல இந்த அடிமையும் கூட சேர்த்துக்கோங்களேன் என்று கூறிய சியோன் தன் மார்பில் ஒரு கையை வைத்து அகிலன் முன் மண்டியிட்டு ஒரு படை வீரனை போல தலை வணங்கினான். அகிலன் எதுவும் சொல்வதற்குள் அவன் தோளில் தோன்றிய சின்னு, என்ன கொடுமை அகிலா இது? ரைடன் நகரத்துல நீயே அடிமையை விட மோசமாதான் வாழ்ந்துகிட்டு இருக்க. இதுல இவன் உனக்கு அடிமையா? நீ குரு, இவன் சிஷியனா? ரொம்ப பிரமாதமான கூட்டணி. உன்னோட ரெட்ட வாழ்க்கை மட்டும் இவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஆபத்து உனக்கு தான் என்றது சின்னு. அகிலன் சில நிமிடம் யோசித்து விட்டு சியோனை அழைத்து கூறினான். எங்க பாரு சியோன், எனக்கு எப்பவுமே தனியா வேட்டையாடிதான் பழக்கம். கூட்டணி எல்லாம் எனக்கு ஒத்து வராது. ஒருவேளை எதிர்காலத்துல எனக்கு உன்னோட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா, ரைடன் நகரத்துக்கு மேற்கு பக்கம் இருக்கிற ஒரு வளைஞ்ச மரத்துல ஒரு துணியில என்னோட பேரை எழுதி அதுல கட்டி வைக்கிறேன். அதுதான் என்னோட அழைப்புக்கான குறி. அப்பவும் உனக்கு விருப்பம் இருந்தா காயர் பள்ளத்தாக்குக்கு வந்து எனக்காக காத்துரு. நான் கண்டிப்பா வந்து உன்னை சந்திக்கிறேன் என்றான். சியோன் தயக்கத்துடன் கேட்டான். ஆமாண்ணா, உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? அகிலன் புன்னகையுடன், அதுக்குள்ள மறந்துட்டியா? அதுவும் நல்லதுதான். நீ சதுப்பு நிலத்திலிருந்து வெளியே போ, கூடிய சீக்கிரம் நீயே தெரிஞ்சுக்குவ என்று சொல்லிவிட்டு அகிலன் தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து பறந்தான். எபிசோட் 49. அகிலன் ரைடன் நகரம் திரும்பினான். சதுப்பு நிலத்தில் பல நாட்களாக வேட்டையாடியதனால் அவனுக்கு உடல் மிகவும் சோர்வாக இருந்தது. அதனால் நன்றாக ஓய்வெடுத்தான். விபாஷாவின் கண்ணில் படாமல் பல நாட்களாக தலைமறைவாக இருந்தான். போதுமான உணவை அவன் ஏற்கனவே வேட்டையாடி வைத்திருந்ததனால் அவன் வெளியில் செல்லாமல் தன் அறையிலேயே இருந்தான். வேற்று கிரகவாசியின் கோடாரியை யாரும் அடையாளம் காண முடியாதபடி மிகுந்த சிரத்தை எடுத்து அதன் வடிவத்தையும் வண்ணத்தையும் மாற்றி அமைத்தான். இப்படியே சில நாட்கள் கழிந்தன. சின்னு அகிலனிடம், இப்படியே வெளியே போகாம எத்தனை நாளைக்கு தான் அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க போற? ரொம்ப தோய்வா இருக்கு அகிலா, வாய வெளியே போவோம் என்றது. நான் மாட்டேன்பா, தப்பி தவறி கூட விபாஷாவோட கண்ணில் பட்டுடக் கூடாது. அவ ஏற்கனவே என்ன ராணுவ படையில சேர சொல்லி உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கா. அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன வெளியே போய் மாட்டிக்க சொல்றியா? அவளை சமாளிக்க ஏதாவது நல்ல யோசனை சொல்லு, நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன் என்றான் அகிலன். யோசனையா? ஐயோ, இதுல நான் என்னன்னு சொல்றது? பேசாம விபாஷாவை ரகசியமா கூப்பிட்டு. அகிலன் ஆர்வமாக எழுந்தான். கூப்பிட்டு என்ன செய்யணும் சொல்லு என்று கேட்டான். சின்ன அவனை முறைத்து பார்த்தது. உன்னோட வேகம் ரொம்ப தப்பா இருக்கே, அதெல்லாம் நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். அவளை தனியா கூப்பிட்டு நீ தான் டாலருங்கிற விஷயத்த சொல்லிடு, அதுக்கப்புறம் உன்னை அவ தொந்தரவு பண்ண மாட்டா என்றது. இதான் உன் யோசனையா? நான் தான் டாலர்னு விபாஷாவுக்கு தெரிஞ்சா அவ என்ன வேற மாதிரி டார்ச்சர் பண்ணுவா. என் கிட்ட இருக்கிற சக்திகளை எப்படி பறிக்கிறதுன்னு தான் அவ யோசிப்பா. விபாஷாவுக்கு அகிலன் மேல இருக்கிறது உண்மையான அக்கறை, ஆனா டாலர் மேல இருக்கிறது பொறாம என்று அகிலன் விளக்கினான். நீங்க இளஞ்சிட்டுகள், உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? விபாஷா கிட்ட இருந்து தப்பிக்க என்னால யோசனை சொல்ல முடியல, ஆனா நீ வெளியில போறதுக்கு ஒரு காரணம் சொல்ற என்றது சின்னு. அகிலன் கண்களை சுருக்கி, காரணமா என்னது என்று கேட்டான். நீ வேட்டையாடின தேனீக்களுடைய இறைச்சியை விற்க வேணாமா? அதுக்காகவாவது நீ வெளியே போய் தானே ஆகணும் என்றது சின்னு. அட ஆமா, நான் மறந்தே போயிட்டேன் சின்னு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. வா, இறைச்சி சந்தைக்கு போய் விற்பனை எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம் என்று எழுந்து வெளியே கிளம்ப தயாரானான் அகிலன். கருஞ்சிவப்பு தேனீக்களின் இறைச்சியை மூட்டையாக கட்டி தோளில் போட்டுக்கொண்டு அகிலன் தெருவில் நடந்து கொண்டிருந்தான். வழக்கத்துக்கு மாறாக ரைடன் நகரத்தில் யாருமே இல்லாமல் தெருவே வெறிச்சோடி போயிருந்தது. அகிலன் குழப்பத்துடன் யோசித்தான். என்ன சின்னு, ஒருத்தனையும் காணோம்? நகரத்தை காலி பண்ணிட்டு போயிட்டானுங்களா? ஒரே மயான அமைதியா இருக்குதே என்று கேட்டான்.
அதான் அக்கில எனக்கும் ஒன்னும் புரியல. அதோ அங்க ஒருத்த வரான் பாரு, அவனை பிடிச்சு கேளு என்று எதிரில் வரும் ஒரு நபரை சுட்டிக்காட்டி சொன்னது சின்னு. எதிரில் வரும் நபர் அவசரமாக எங்கேயோ சென்று கொண்டிருந்தான். அகிலன் அவனை மடக்கி, நண்பா என்னாச்சு, எல்லாரும் எங்க போனாங்க என்று கேட்டான். டே கோமாளி பயல, நீ இங்கதான் இருக்கியாடா என்று அசட்டுத்தனமான சிரிப்புடன் கேட்டான் அந்த நபர். அகிலன் சலிப்புடன் மறுபடியும் கேட்டான், நண்பா எல்லாரும் எங்க போனாங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அந்த நபர் புன்னகையுடன், வேற எங்க போவாங்க, விளையாட்டு திடலுக்கு தான். இந்த வருஷம் தற்காப்பு கலை போட்டி ஆரம்பிச்சு 3 நாள் ஆகுது. உனக்கு தெரியாதா? அண்டை நகரத்து மக்களுக்கெல்லாம் கூட இந்த விஷயம் தெரியும். இந்த நகரத்துக்குள்ளேயே இருக்கிற உனக்கு தெரியாதா என்று கேட்டான். அது எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை, அதான் தெரியல. இப்ப போனா போட்டியை பார்க்க முடியுமா? ஏய், நீ மிருகலோச்சனுக்கு பயந்து தானே வெளியே வராம தலைமறைவா இருந்த என்று கிண்டல் அடித்து சிரித்தான். போ, சீக்கிரம் போ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் திடலுக்குள்ள போ, இல்லனா அனுமதி மறுக்கப்படும் என்றான். ரொம்ப நன்றி என்று சொல்லிவிட்டு அகிலன் வேகமாக தனது அறைக்கு விரைந்தான். தான் உடன் எடுத்து சென்ற தேனி இறைச்சியின் மூட்டையை அறையில் வைத்துவிட்டு விளையாட்டு மைதானத்தை நோக்கி வேகமாக ஓடினான். அகிலன் விளையாட்டு மைதானத்தின் பெரிய இரும்பு கம்பி கதவை அடைந்தான். வட்டமாக வடிவமைக்கப்பட்டிருந்த மைதானத்தை சுற்றிலும் 60 அடிக்கு ஒரு இரும்பு கதவு இருந்தது. உள்ளே செல்ல அனுமதி உடையவர்கள் மட்டும் அனுமதி சீட்டை அளித்து உள்ளே செல்லலாம். தற்போது ரைடன் நகரத்தில் இருந்த மொத்த மக்களும் மைதானத்தில் கூடியிருந்தனர். அகிலன் அந்த கதவை அடைந்ததும் அருகில் வைக்கப்பட்டிருந்த ஒரு தானியங்கி கருவியில் தனது பிரேஸ்லெட்டை காட்ட அந்த கருவி 8888 என்ற எண்ணை காட்டியது. 88,888 அகிலன் ஆச்சரியத்துடன் அதை கண்டு முதலில் குழம்பினான். பின்பு அதுதான் தன்னுடைய அனுமதி சீட்டு என்பதை புரிந்து கொண்டான். ஓ, நான் தான் 88,888வது நபரா மைதானத்துக்குள்ள நுழைய போறேனா? நல்லது என்று அகிலன் மைதானத்திற்குள் நுழைந்தான். அகிலன் உள்ளே சென்றதும் அவன் கண்கள் விரிய ஆச்சரியத்தில் மூழ்கினான். அடேங்கப்பா, இதுதான் இந்த ரைடன் நகரத்திலேயே பிரம்மாண்டமான கட்டிடமா இருக்கும் போலங்க. ரோம் நகரத்தில் இருக்கிற கொலோசியம் மைதானம் மாதிரி ரொம்ப பழமையான பாரம்பரியமான மைதானமா இருக்கே. ஆனா மொத்த கட்டிடமும் விதவிதமான உலோக கலவையால கட்டப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் உட்கார்ந்து பாக்குற அளவுக்கு மைதானம் ரொம்ப பெரிய மைதானமா இருக்கே. எங்க உலகத்துல நடக்கிற ஒலிம்பிக் போட்டியை விட இது பெருசா இருக்கே என்று வாய்ப்பிழந்து பிரமித்து நின்றான். விபாஷாவும் அவளது படை வீரர்களும் எங்காவது தென்படுகிறார்களா என்பதை சுற்றிமுற்றி பார்த்துக் கொண்டே அகிலன் நடந்து சென்றான். ஆனால் விபாஷாவை கண்டுபிடிப்பதற்குள் மிருகலோச்சன் படையை சந்தித்தான். செம்பியன் அகிலனை பார்த்து, இன்னொரு தடவை நீ என் கண்ணில் பற்றாத, அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்ட என்று மிரட்டினான். செம்பியனுக்கு அகிலன் மீது ஏற்கனவே ஒரு தீராத தனிப்பட்ட விரோதம் இருக்கிறது. மிருகலோச்சனும் அகிலனை கண்டு முறைத்தான். ஆனால் அவன் ஏதும் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். ஆத்தாடி, அவன் பார்க்கிற பார்வையிலே தெரியுது என் மேல ரொம்ப உக்கிரமா இருப்பான் போலயே என்று மனதில் யோசித்தான் அகிலன். அகிலன் சமாளித்தான். ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக எல்லாம் வரல, சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தேன் என்றான். அகிலன் மனதிற்குள், என்னால அகிலனை தாண்டா இந்த போட்டியில கலந்துக்க முடியாது, ஆனா டாலரா இந்த போட்டியில கலந்துக்குவேன், அப்ப தெரியும்டா உங்களுக்கு நான் யாருன்னு என்று யோசித்தான். செம்பியன் ஒரு வக்கிரமான புன்னகையுடன், உன்ன மாதிரி ஒரு கோழியை தன்னோட படையில சேர்த்துக்கிட்டதுக்காக விபாஷா தாண்டா வைக்கப்படணும். உடன் இருந்த படை வீரர்களும் அகிலனை கண்டு ஏளனமாக சிரித்தனர். அகிலன் அவமானத்தில் தலை குனிந்து நின்றான். மிருகலோச்சன் அவன் முன் வந்து, எத்தனை நாளைக்கு நீ விபாஷாவோட முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பன்னு நானும் பாக்குறேன். கூடிய சீக்கிரம் அவளே உன்னை வெளியே துரத்திடுவா, அதுக்கப்புறம் உன்னை எல்லார் முன்னாடியும் வச்சு கொள்றேன்டா என்று மிரட்டிவிட்டு அகிலனை கடந்து நகர்ந்தான். அப்போது மிருகலோச்சனுக்கு எதிரில் விபாஷா வந்தாள். விபாஷா, உன் திறமைகளை நல்லா மெருகேத்தி வச்சிருக்க போல, இந்த வருஷமும் நீதான் வெற்றி மகுடம் சூட போறேன்னு நினைக்கிற என்று கிண்டலாக கூறினான். முடிவு எப்ப வேணா மாறலாம் மிருகா. டாலர் எப்ப வேணா ரைடன் நகரத்துக்குள்ள வருவான், அதை மறந்துடாத என்று புன்னகையுடன் கூறினாள். மிருகலோச்சனின் முகம் இறுக்கமாக மாறியது. டாலர், அவனை சந்திக்கதான் காத்துக்கிட்டு இருக்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். அவனது படை வீரர்களும் அவனை பின்தொடர்ந்து சென்றனர். அகிலன் திரும்பி பார்க்க விபாஷா தன் படையுடன் அங்கு நின்றிருந்தாள். உடன் மாக்கவியும் இருந்தாள். அகிலனை கண்டதும் மாக்கவி முகம் சொடித்தாள். விபாஷா அகிலனை பார்த்து கோபமாக முறைத்தாள். மாக்கவி அகிலனை பார்த்து, உண்மையிலேயே உன்னோட கூச்ச சுபாவத்தினாலதான் நீ விலகி இருக்கன்னு நினைச்சோம், ஆனா இப்பதானே புரியுது நீ ஒரு முதுகெலும்பில்லாத கோழன்னு
என்றாள். விபாஷா அவனிடம் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர மாக்கவியும் அவளை பின்தொடர்ந்தாள். செம்பியன் அகிலனை கடக்கும் போது அகிலனின் தோளை தட்டி புன்னகையுடன் கூறினான், இப்பதான் நீ சரியான வேலை செஞ்சிருக்க அகிலா. விபாஷாவே கடுப்பாகி உன்னை வெளியில துரத்துற வரைக்கும் நாங்க காத்திருக்கோம். அது வரைக்கும் நீ பார்வையாளனா உட்கார்ந்து போட்டியில கலந்துக்கிற வீரர்களுக்கு கை தட்டி உற்சாகப்படுத்திக்கிட்டு சாகசம் காட்டுறன்னு சொல்லி அவசரப்பட்டு உன்னோட உசுர விட்டுறாத. அது என் கையால தான் போகணும் என்றான். இதை சொல்லும் போது செம்பியனின் முகத்தில் ஒருவித அலட்சியமும் அவமதிப்பும் இருப்பதை அகிலனால் உணர முடிந்தது. ரைடன் நகரத்தில் இருக்கும் வீரர்கள் பெரும்பாலானவர்களுக்கு அகிலனை ஏனோ பிடிக்கவில்லை. காரணமே இல்லாமல் அவன் மீது வெறுப்பை உமிழ்ந்தார்கள். அகிலனின் தோளில் தோன்றிய சின்னு, அகிலா, போற போக்க பார்த்தா விபாஷாவே உன்னை அவளோட படையில இருந்து தூக்கிடுவான்னு நினைக்கிறேன். பேசாம அவ சொன்ன மாதிரி ஏதாவது ராணுவ படையில போய் சேர்ந்துடு, அதான் உனக்கு நல்லது. இந்த ரைடன் நகரத்துல முக்கியமான தலைமைக்கு கீழே இருக்கிற வீரர்கள் ஒன்னு ராணுவ படையில சேர்ந்தவங்களா இருப்பாங்க, இல்லனா அங்கீகரிக்கப்பட்ட திறமைசாலிகளா இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உன்ன மாதிரி கோழைக்கெல்லாம் அவங்க படையில இடமே இல்லை என்றது. அகிலன் அதற்கு எதுவும் பதில் பேசவில்லை. செம்பியனை கண்டு அகிலன் பயந்து விட்டான் என்று பலரும் நினைத்தார்கள். அது அகிலனுக்கு சாதகமான ஒன்றாகத்தான் இருந்தது. அகிலன் ஒரு பயந்தாங்கோலி என்ற பின்பம் மக்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். அப்போதுதான் டாலர் அவர்கள் முன் தோன்றும் போது அகிலன் அங்கு இல்லை என்றாலும் யாரும் அவனை தேடப் போவதில்லை. என்னை பத்தி யார் என்ன நினைக்கிறாங்கன்றத பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே முக்கியமான விஷயம், நான் என்னோட குடும்பத்தோட மறுபடியும் சேர்ந்து ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அகிலன் தற்காப்பு போட்டிகளை பார்வையாளனாக அமர்ந்து வேடிக்கை பார்க்க மனம் இல்லாமல் மைதானத்தை விட்டு வெளியில் வந்தான். இவனுங்க மொத்த பேரையும் எதிர்க்க நான் இன்னும் பலசாலியா மாறணும். அங்க வேடிக்கை பார்க்கறதுனால எந்த பயனும் இல்ல. இன்னைக்கு இது என்னோட நாள் இல்லைன்னு நினைக்கிறேன் என்று சின்னுவிடம் சோகமாக கூறினான். மறுநாள் அகிலனை விபாஷா தனது தலைமை கூடத்திற்கு வரவழைத்திருந்தாள். அகிலன் அவளிடம் எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்க பொறுமையை இழந்த விபாஷா அவனிடம் பேசினாள். நீ மிருகலோச்சனை பார்த்து பயப்படுறியா என்று அகிலனை பார்த்து கேட்டாள். அவளுடைய கோபமான பார்வை கூர்மையான கத்திகளைப் போல அகிலனின் எண்ணங்களை குத்தி கிழித்தன. ஆமா என்று அகிலன் தலையசைத்தான். ஆனால் உண்மையில் அகிலனுக்கு அவன் மீது இருந்த பயம் பாதி அளவு குறைந்திருந்தது. இருந்தும் பயப்படுவது போல நடித்தான். அகிலனின் இந்த பதிலை கேட்ட விபாஷா ஆச்சரியப்படவில்லை. விபாஷா தொடர்ந்தாள், மிருகலோச்சனை எதிர்க்கிற எல்லா தகுதியும் உனக்கும் இருக்கு, அப்புறம் எதுக்காக பயப்படுற மாதிரி நடிக்கிற என்றாள். விபாஷா அவ்வாறு கூறியதும் அகிலன் அதிர்ச்சி அடைந்தான். நடிக்கிறேங்கிறது சரியா கண்டுபிடிச்சா? எப்படி? ஒருவேளை நான் தான் டாலருங்கிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சு போச்சா என்று அகிலன் யோசித்தான். எபிசோட் 50. மிருகலோச்சனை எதிர்க்கிற அளவுக்கு எல்லா திறமையும் உன்கிட்ட இருந்தோம், நீ எதுக்கு அவனை பார்த்து பயப்படுற என்று விபாஷா கேட்டதும் அகிலன் அதிர்ந்தான். நான் தான் டாலர்னு விபாஷா கண்டுபிடிச்சிட்டாளா என்று யோசித்தான். அகிலன் ஆச்சரியத்துடன் விபாஷாவை பார்க்க, நான் சொல்றதை கேளு அகிலா, உடனே போய் நான் சொன்ன ஜடாயு ராணுவ படையில சேர்ந்துரு. அந்த ராணுவத்துல சேர்றதுக்கே தனி தகுதி வேணும். அப்படி நீ சேர்ந்துட்டனா உன் மேல கை வைக்கிறதுக்கே மிருகலோச்சன் யோசிப்பான் என்றாள் விபாஷா. அதுக்கு நீங்க எப்படி உத்தரவாதம் தருவீங்க என்று அகிலன் கேட்டான். ஒவ்வொரு முறையும் நாம சண்டை போடும் போது நான் உன்னோட சண்டையையும் யுக்திகளையும் உன்னோட வேகத்தையும் காணொலியா பதிவு செஞ்சிருக்கேன். நீ ரொம்ப துல்லியமா எதிரியோட அசைவுகளை கணிச்சு உன்னை தற்காத்துக்கிற. உன்னோட திறமைய முறையா மெருகேத்தினா நீ கண்டிப்பா சிறந்த வில்வித்த வீரனாக முடியுங்கிறத மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் என்றாள் விபாஷா. அகிலன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். விபாஷாவின் பாராட்டுக்களை அவன் கேட்க விரும்பவில்லை. விபாஷா மேலும் தொடர்ந்தாள். ராணுவத்துல நானும் ஒரு சிறப்பு படையை வழி நடத்துறேன். உன்ன மாதிரி ஒரு திறமசாலி என் கூட இருந்தா எனக்கு பக்கபலமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ ராணுவ படையில இருக்கிற வரைக்கும் மிருகலோச்சனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ ராணுவ படையில ஒரு முக்கியமான உறுப்பினரா ஆயிட்டனா மிருகலோச்சன் சில தர்மத்துக்கும் சட்டத்துக்கும் உட்பட்டு உன்னை தொந்தரவு பண்ணாம தானா விலகிடுவான் என்றாள் விபாஷா. அகிலன் பெருமூச்சு விட்டு விபாஷா கூறுவதை தொடர்ந்து கவனமாக கேட்டுக் கொண்டிருந்தான். இதெல்லாம் உனக்கு நடந்து பிரச்சனை இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நீ ராணுவத்துல சேர சம்மதிக்கணும் என்றாள் விபாஷா. அகிலன் தனது பதிலை உடனடியாக விபாஷாவிற்கு சொல்லவில்லை. சிறிது நேரம் பொறுமையாக யோசித்த பின் விபாஷாவை பார்த்து, அந்த ராணுவ படையோட இயல்பு என்ன, அங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டான். என்ன மன்னிச்சுடு அகிலா, ராணுவ ரகசியங்களை வெளியே சொல்ல எனக்கு அனுமதி கிடையாது என்று எந்தவித தயக்கமும் இன்றி அவள் அகிலனிடம் சொல்ல மறுத்தாள். அப்போ எனக்கு யோசிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, உடனே என்னால இதுல முடிவெடுக்க முடியல என்றான் அகிலன். கண்டிப்பா நீ எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா நல்ல முடிவா சொல்லு, உன்னோட முடிவுக்காக காத்திருப்பேன் என்று அகிலனை பார்த்து புன்னகைத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அவள் சென்றதும் அகிலன் சின்னுவிடம்,
பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறா, ஆனா அந்த கடைசிய சிரிப்புக்கான அர்த்தம் தான் என்னன்னு தெரியல. இவ உண்மையிலேயே நம்ம மேல அக்கறையா இருக்காளா, இல்ல என்ன வச்சு ஏதாவது காரியம் சாதிக்க திட்டம் போடுறாளா? உலகம் விட்டு உலகம் வந்தாலும் இந்த பெண்களை புரிஞ்சிக்கவே முடியலையே என்று யோசித்து தலையை சொரிந்தான். அகிலன் தனது அறைக்கு சென்றான். தற்காப்பு கலை போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு மேலோங்கி இருந்தது. மறுநாள் ரைடன் நகர மக்கள் வழக்கம் போல பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். தற்காப்பு கலை போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் ரசிகர்கள் அந்தந்த வீரர்களின் பெயர் பலகையை ஏந்தி குத்தாட்டம் போட்டபடி விளையாட்டு மைதானத்திற்குள் நுழைந்தனர். அப்போது தங்க கவசம் அணிந்த மனிதன் வானத்தில் வட்டமடித்துக் கொண்டிருப்பதை அனைவரும் கண்டனர். முதலில் ஏதோ விசித்திர பறவை என்றுதான் நினைத்தார்கள். அப்போதுதான் கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவன், அது டாலர், அது டாலர், ஏ என்று உற்சாகத்துடன் கத்தினான். முதல் முறையா டாலர் மக்கள் முன்னாடி வந்துட்டாரு. டாலர் ரெக்கைகளோட பார்க்க வானத்துல இருந்து வந்த தேவதூதன் மாதிரியே இருக்காருல்ல. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச வீரன்னா அது டாலர் தான். சாகரத்துக்குள்ள அவரை ஒரு தடையாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு என்று நெகிழ்ந்தான் ஒரு இளைஞன். அகிலன் வானத்தில் வட்டமடித்துக் கொண்டிருக்க தெருவில் கூடியிருந்த ரைடன் நகரத்து மக்கள் கைகளை தட்டி உற்சாகமாக டாலரை வரவேற்றனர். டாலர் தரையிறங்கினான். மக்கள் அவனை அருகில் கண்டதும் உற்சாகத்தில் துள்ளி குதித்தார்கள். அவன் நேராக விளையாட்டு திடலை நோக்கி நடந்து சென்றான். அவனை பின்தொடர்ந்து மக்கள் கூட்டம் திரளாக வந்தது. அவர்கள் அனைவரும் டாலர் சண்டையிடுவதை பார்க்க ஆர்வமாக இருந்தார்கள். ஆரம்ப நிலை போட்டிகள் எல்லாம் முடியும் தருவாயில் இருந்தன. அந்த சமயத்தில் டாலர் மைதானத்திற்குள் நுழைந்ததும் அரங்கம் மக்களால் மறுபடியும் நிரம்பியது. பார்வையாளர்களின் மத்தியில் சென்று முன்கிருக்கையில் அமர்ந்தான். அவனுடைய பளபளக்கும் கவசத்தையும் கட்டுமஸ்தான உடலையும் கண்டு பொதுமக்கள் ரசித்துக் கொண்டிருந்தனர். ரைடன் நகரத்தில் இருக்கும் தலைமை வீரர்களுக்கு டாலரின் வருகை பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் மிருகலோச்சன், விபாஷா, முஷ்டி வீரன் நிக்கண்டன் ஆகிய மூவரும் மைதானத்திற்கு வேகமாக வந்தனர். எவ்வளவு தைரியம் இருந்தா டாலர் ரைடன் நகரத்துக்குள்ளேயே வந்திருப்பான். அவனை என் கையால கொன்னாதான் என் மனசு ஆறும் என்று மிருகலோச்சன் செம்பியனிடம் சொல்லிக் கொண்டு மைதானத்திற்குள் விரைந்தான். முதல் ஆளாக விபாஷா டாலரின் பின்னால் வந்து நின்றாள். விபாஷா சற்றும் தாமதிக்காமல், டாலர், நாம கொஞ்சம் பேசலாமா என்று கேட்டார். என்னன்னு சொல்லு என்று ஒரு மிடுக்கான குரலில் பேசினான் அகிலன். அவனது வழக்கமான குரலை பயன்படுத்தினால் விபாஷா கண்டுபிடித்து விடுவார் என்ற அச்சம் அவனுக்குள் இருந்தது. நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா உன்னோட வீரமும் திறமையும் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதனால நீ எங்களோட படையில சேரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுக்கு நீ எந்த நிபந்தனைகளை போட்டாலும் அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம் என்றாள் விபாஷா. அருகில் நின்றிருந்த மாகவி, ஆமா டாலர், உனக்கு விருப்பம் இருந்தா நீ எங்களோட வில்வேந்தர்கள் பயிற்சி மையத்துல சேர்ந்துக்கலாம். உன்னோட அணி தலைவராக இருந்து நானே உனக்கு வில்வித்தையில சிறப்பு பயிற்சியை கொடுக்கிறேன். உன்னோட அசாத்திய திறமைக்கு நீ சீக்கிரமாவே வில்வித்தையில சிறந்தவன ஆயிடலாம் என்றாள். என்ன மன்னிச்சிடுங்க, உங்களோட படையில சேரவும் எனக்கு விருப்பம் இல்ல, வில்வித்தையை கத்துக்கவும் எனக்கு விருப்பம் இல்ல என்றான் டாலர். அப்போது இரண்டாவதாக நிக்கண்டன் அங்கு வந்தான். டாலர், இந்த பதில தான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். நீ எப்படியும் எங்க படையிலையும் சேர விரும்ப மாட்டேன்னு தெரியும். பரவாயில்ல, ஆனா நம்ம வணிகம் செய்யலாம். உன்கிட்ட இருக்கிற ஆத்ம சக்திகள், ஆயுதங்கள், அரிய வகை ஜந்துவின் இறைச்சிகள் அப்படி ஏதாவது இருந்தா நீ தாராளமா என்ன அணுகலாம். அதுக்கேத்த விலைய பொருளாவோ உயிரணு புள்ளிகளாவோ கொடுத்து நான் அதை வாங்கிக்கிறேன். உதாரணத்துக்கு உன்னோட உருமாற்று சக்திக்கு நீ என்ன விலை வச்சிருக்கன்னு சொல்லு, நான் இப்பவே வாங்கிக்கிறேன் என்று நிக்கண்டன் அகிலனை நெருங்கினான். என்கிட்ட கொஞ்சம் விஷ ஜந்துக்களோட இறைச்சி இருக்கு, அதை வாங்கிக்கிறியா என்று டாலர் நிக்கண்டனை பார்த்து கேட்டான். நிக்கண்டன் கண்களை சுருக்கி கேட்டான், என்ன விஷ ஜந்துக்களோட இறைச்சியா? எவ்வளவு இருக்கும்? எந்த ஜந்து ஓடுது? அது கருஞ்சிவப்பு விஷத்தேனீக்கள். எல்லாமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேட்டையாடினதான். என்ன, சுமார் 20-30 வரைக்கும் இருக்கும் என்று டாலர் அலட்சியமாக கூறினார். ஆனால் அவனை சுற்றி இருந்த மக்கள் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். 20-30? அதுக்கு நீ ஒரு மிகப்பெரிய தேன்குட்டையை களைச்சிருக்கணுமே. அது எல்லாத்தையுமே நீ தனியாவ வேட்டையாடின? ஆமா, கருஞ்சிவப்பு விஷத்தேனீக்களை நீ எங்க கண்டுபிடிச்ச என்று ஆச்சரியம் குறையாமல் கேட்டான் நிக்கண்டன். நான் எங்க வேட்டையாடினங்கிறதுலாம் தேவையில்லாத கேள்வி. தேனீக்கள் இறைச்சியே நீ வாங்கிக்கிறியா இல்லையா, அதுக்கு முதல்ல பதில் சொல்ற என்றான் டாலர். அதுல என்ன சந்தேகம், நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன். அதோட விலை என்னன்னு சொல்லு, நான் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன் என்றான் நிக்கண்டன். அப்போது மிருகலோச்சன் அங்கு வந்தான். நிறுத்து நிக்கண்டன், டாலர் கூட நான் மட்டும் தான் வியாபாரம் பண்ணுவேன். என்ன அவனுக்கும் எனக்கும் பழக தீராத கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு என்றவன் தனது கோபங்களை அடக்கிக் கொண்டு டாலரின் முன் வந்து நின்று பேரம் பேசினான். 50,000 உயிரின புள்ளிகளை கொடுக்கிறேன். உன்கிட்ட இருக்கிற இறைச்சிகளை மொத்தமா நானே வாங்கிக்கிறேன் என்றான் மிருகலோச்சன். 50,000? மிருகா, அப்ப நாங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போறதா? 60,000 உயிரின புள்ளிகளை கொடுக்கிறேன், எனக்கு கொடு டாலர் என்றான் நிக்கண்டன். மிருகலோச்சன் நிக்கண்டனை பார்த்து முறைத்தான்.
70,000 உயிரணு புள்ளிகள் என் கூட போட்டி போடுறியா நிக்கண்டா? உன்னால ஏலத்துல என்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? உன்னை பார்த்து பொது ஜனங்க வேணா பயப்படலாம இருக்கா? எனக்கு பயம் இல்ல. 80,000 உயிரணு புள்ளிகள் என்றான் நிக்கண்டன். உடனே டாலர், போது நிறுத்துங்க. புள்ளிகளுக்காகவோ பொருட்களுக்காகவோ நான் இந்த கருஞ்சிவப்பு தேனீக்களோட இறைச்சிகளை விற்கல என்றான். வேற எதுக்காக விக்கிற என்று கடுப்புடன் கேட்டான் மிருகலோச்சன். டாலரிடம் பேசிக் கொண்டிருப்பது கூட மிருகலோச்சனுக்கு பிடிக்கவில்லை. அவனை இக்கணமே கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனிடம் இருக்கும் விஷத்தேனி இறைச்சிகளை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அவன் தன் கோபத்தை மறைத்துக் கொண்டு தன்மையாக பேசினான். அவன் அவ்வாறு நடந்து கொள்வது அவனது படையில் இருப்பவர்களுக்கும் மற்றவர்களுக்குமே ஆச்சரியமாக இருந்தது. இந்த இறைச்சிகளுக்கு பதிலா எனக்கு புனித அரண்மனைக்குள்ள நுழைய சிறப்பு அனுமதி வேணும் என்றான் டாலர். டாலர் அவ்வாறு கூறியதும் அனைவருக்குள்ளும் சலசலப்பு ஏற்பட்டது. நிக்கண்டனும் மிருகலோச்சனும் ஒருவரை ஒருவர் பார்த்து தயக்கம் காட்டினார்கள். புனித அரண்மனை என்பது தற்காப்பு கலைகள் பற்றின ஒரு ஆராய்ச்சி மையம். இந்த உலகத்தில் பயன்படுத்தப்படும் பல வர்ம கலைகள் அங்குதான் கண்டுபிடிக்கப்பட்டன. புனித அரண்மனைக்குள் நுழைய சாதாரண மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. வசதியானவர்களும் சிறப்பு அந்தஸ்து பெற்ற வீரர்களும் மட்டுமே அங்கு செல்ல முடியும். அகிலன் அதற்குள் நுழைந்து இந்த உலகிலேயே மிகவும் சிறந்த வர்மக்கலையை கற்றுக்கொண்டு அதில் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று விரும்பினார். நீ கேட்கிற விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. உயிரணு புள்ளிகளை வேணும்னா இன்னும் அதிகமா கூட கேட்டு வாங்கிக்கோ. இறைச்சிகளை எல்லாம் நானே வாங்கிக்கிறேன். கூடுதலா உனக்கும் எனக்கும் இருக்கிற பழைய பகைய இதோட விடுற என்று மிருகலோச்சன் டாலரை பார்த்து முறைத்தபடி கூறினான். டாலர் திமிராக, இறைச்சிகள் நான் வேட்டையாடினது, நான் தீர்மானிக்கிறதா விலை. எனக்கு புனித அரண்மனைக்கு போக சிறப்பு அனுமதி வேணும். அதுக்கு ஒத்துக்கிட்டா நம்ம மேற்கொண்டு பேசலாம், இல்லனா இடத்த காலி பண்ணு என்று சொல்லிவிட்டு அகிலன் இருக்கையிலிருந்து எழுந்தான். கோபமடைந்த மிருகலோச்சன் சட்டென தனது முதுகில் வைத்திருந்த 2 வாள்களையும் எடுத்து டாலரின் கழுத்தில் வைத்தான். என்னோட அனுமதி இல்லாம இந்த இடத்தை விட்டு நீ நகர முடியாது டாலர், உன்னை இங்கேயே கொன்னுடுற என்று பற்களை கடித்துக் கொண்டு கூறினார். சுற்றி இருந்தவர்கள் பதட்டம் அடைந்தனர். டாலரை போக விடு மிருகா என்று கூறி விபாஷா தனது விசேஷ சக்தி கொண்ட கத்தியை எடுத்து மிருகலோச்சனின் கழுத்தில் வைத்தாள். என்ன பண்ற விபாஷா, இவன் நம்மளோட எதிரி என்றான் மிருகலோச்சன். அவன் உனக்கு தான் எதிரி, எனக்கு இல்ல. டாலர் மாதிரி ஒரு சிறந்த வேட்டைக்காரன் என்னோட படையில இருக்கணும்னு நான் விரும்புறேன் என்றான் விபாஷா. இவன் சிறந்த வேட்டைக்காரனா? இவன் திருட விபாஷா. நேரடியா நின்னு வேட்டையாட தெரியாத ஒரு கோழை. இவனை உன் படையில சேர்த்துக்கிட்டா ஆபத்து வரும்போது புறமுதுக்கு காட்டி ஓடிடுவான் என்றான் மிருகலோச்சன். பொறுமையை இழந்த நிக்கண்டன் தன் வாளை எடுத்து மிருகலோச்சன் கழுத்தில் வைத்தான். போதும், நிறுத்து மிருகா. டாலரை போக விடு. அவன் சண்டை போடுறதுக்காக வரல, வியாபாரம் பண்றதுக்காக தான் வந்திருக்கான். நீ இப்படி நடந்துக்கிறது நியாயம் இல்ல என்றான். விபாஷாவையும் நிக்கண்டனையும் ஒரே நேரத்தில் எதிர்ப்பது நல்லதல்ல என்று உணர்ந்த மிருகலோச்சன் டாலரின் கழுத்தில் வைத்த வாளை எடுத்தார். பின் டாலரிடம், நாம மறுபடியும் சந்திக்கலாம் டாலர் என்று நிதானமாக கூறினான். அகிலன் புன்னகைத்தான். ஆனால் அவனது முகம் பாதி மறைந்திருந்ததால் அவன் சிரிப்பது யாருக்கும் தெரியவில்லை. அகிலன் மெல்ல நகர்ந்து மைதானத்திற்கு சென்றான். ஒரு பெரிய மேடை அமைக்கப்பட்டு அதில் நிறைய வீரர்கள் ஆயுதங்களுடன் நின்றிருந்தனர். கூட்டமாக சண்டையிடும் போட்டி. பல படைகளை சேர்ந்த வீரர்கள்